ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு சூப்பரான ஒரு மூவி பார்க்க போகிறோம். இந்த மூவி செம்ம காமெடியாகவும் இருக்குது. லவ், ரொமான்டிக்னு எல்லாமே கலந்துருக்கிற ஒரு மூவி. கண்டிப்பாக இந்த மூவி உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். நான் போடாத ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி. ஸோ அதனால் இந்த மூவி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் ஹைப்பும் பண்ணிவிடுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். இப்போ மூவிக்குள்ளே போகலாமா? மூவி ஸ்டார்ட் ஆகும்போதே நம்ம கதையோட ஹீரோயினை தான் காட்டுறாங்க. என்னடா அது, நம்மளை ஒரு கார் இடிச்சுது, திடீர்னு பார்த்தா நம்ம வேற எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கோம்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குறா. ஒரு டைவர்ஸ் அக்ரிமெண்ட் இருக்குது. டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டான்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கை யோசிக்கிறா. நான் ஒரு புக்கு படிச்சுட்டு இருந்தேன், அந்த புக்குக்குள்ளே நான் வந்துட்டேனா. அந்த கதைப்படி பார்த்தா இந்த கதையோட ஹீரோ பெரிய பணக்காரன், ஆனால் பேங்க் கரப்ட் ஆகி கையில் இருக்க எல்லா சொத்தும் போயிடுச்சு. அந்த டைம் ஹீரோயினுக்கு அவன் டைவர்ஸ்க்கு சைன் பண்ணுறதுக்காக அக்ரிமெண்ட் கொண்டு வந்து வச்சிருக்கான். அந்த கதையோட ஹீரோயின் ஃபெய் வேற ஒரு பையனை லவ் பண்ணியிருப்பா. ஹீரோவை பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிட்டா. இப்போ டைவர்ஸ்க்காக அவளும் ரெடியா இருக்கா. ஆனா இந்த கதை மாறிடும், நம்ம மாத்திரணும். நான் இந்த கதையை இப்போ மாத்த போறேன், எனக்கு பிடிச்ச உண்மையான லவ் எனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் அந்த ஹீரோயினாவே இவ மாறிட்டா. வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு சூப்பரா குக் பண்ணிட்டு டேபிள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு திரும்பி பார்க்க கரெக்டா ஹீரோ வரான். ஹீரோக்கு அந்த வீடு பார்க்கும்போது ஷாக்கா இருக்கு. யாராவது மெய்டு வந்தாங்களா, வீடு இவ்வளோ கிளீனா இருக்குன்னு சொல்லி கேட்க, மெய்டெல்லாம் இல்லை, நான் தான் வீடெல்லாம் கிளீன் பண்ணேன், உங்களுக்காக சாப்பாடு ரெடி பண்ணிட்டு வந்து சாப்பிடுங்கன்னு சொல்ல ஹீரோக்கு ஷாக்கா இருக்கு. முன்னெல்லாம் இவ என்னை பார்த்தா பேசக்கூட மாட்டா, இப்போ என்ன இப்படி பேசுறா அப்படின்னு சொல்லி ஷாக்கா இருக்கு. என்ன உங்க ட்ரெஸ்லாம் ரொம்ப டர்ட்டியா இருக்க மாதிரி இருக்கு, கட்டி கொடுங்க துவைச்சு தரேன்னு சொல்ல, இந்தா இதில் கொஞ்சம் பணம் இருக்கு என்னோட சேவிங்ஸ்ல, இதை எடுத்துட்டு நீ கிளம்பு, டைவர்ஸ்ல சைன் பண்ணிட்டு போயிடும், உனக்கு எனக்கு இடையில எதுவும் இல்லைன்னு சொல்ல ஹீரோயின் லைட்டா யோசிக்கிறா. இல்ல, இவன் பேங்க் கரப்ட் ஆயிடுச்சுங்கிறதுக்காக இவனை நம்ம டைவர்ஸ் பண்ணக்கூடாது. அந்த கதையோட ஹீரோயின் எப்படி வேணாலும் இருக்கட்டும், நான் இவனுக்கு சப்போர்ட் பண்ணுவேன், எனக்கு உண்மையான லவ் கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த பணத்தை நீயே வச்சுக்கோ, இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணலாம். பேங்க் கரப்ட் ஆனா என்ன, நம்ம சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழலாம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உனக்கு தேவையான எல்லாத்தையும் நானும் பண்றேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து முன்னேறலாம்னு சொல்ல ஹீரோக்கு ஷாக்கா இருக்கு. வீடெல்லாம் கிளீனா இருக்கு, என்னடா இது ஒண்ணுமே புரியல, இவன் வேற இப்படி பேசுறாளேன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே அங்கிருந்து போயிட்டான். என்ன இவன் இப்படி இருக்கான், இவனுக்கு நம்ம எப்படியாவது ஒரு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம், கண்டிப்பா பண்ணணும், என்னோட உண்மையான லவ் அவனுக்கு புரியும்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க நிறைய லக்ஸரியான ஹேண்ட்பேக்ஸ்லாம் இருக்கு. இந்த ஹேண்ட்பேக்லாம் நமக்கு இதுக்கு பேசாம இதெல்லாத்தையும் வித்தலாம், அவனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விற்கிறதுக்காக அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. அடுத்து நம்ம ஹீரோ அவனோட ரூம்குள்ள வரான். வந்த உடனே அங்க இருக்க ஒரு கபோர்டு ஓபன் பண்ணிட்டு உள்ள போறான். அங்க பார்த்தா ஒரு சீக்ரெட் டோர் மாதிரி இருக்கு. உள்ள போயிட்டே இருந்தா அண்டர் கிரவுண்ட்ல ஒரு பெரிய ஆபீஸ் இருக்கு. அந்த ஆபீஸ் நம்ம ஹீரோவோட தான். நம்ம ஹீரோக்கு பேங்க் கரப்ட்லாம் ஆகல, அவன் பெரிய பணக்காரன். அது மட்டும் இல்லாம கியூ அப்படிங்கிற ஒரு பேர்ல அவன் இன்னும் பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இங்க இருக்க நடக்கிறது எல்லாத்தையுமே கேமரா வச்சு அங்க பாக்குறான். என்னாச்சுன்னு புரியல, அவன் ஏன் டோட்டலா இப்படி மாறிட்டா, என்ன டைவர்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தா, இப்ப பண்ண மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி யோசிக்க ஹீரோயின் அந்த ஹேண்ட்பேக் எல்லாத்தையும் வித்து ஏதாவது பணம் சம்பாதிச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக அவ போட்டோ எடுத்துட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் ஹீரோ பாக்குறான். இவளை விசாரிக்க சொல்லு, இவ ஏன் இப்படி மாறிட்டான்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வெளியே வர ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து நிக்கிறான். நீ அவனை டைவர்ஸ் பண்றேன்னு சொன்னி பண்ணிட்டியா, சீக்கிரம் டைவர்ஸ் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணி டைவர்ஸ் பண்ணு, நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கலாம்னு சொல்ல, இங்க பாரு எனக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் என் பக்கத்துல இந்த மாதிரி வர்ற வேலையில வச்சுக்காது, எனக்கு உன்னெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்ல, பிடிக்காதா, என்ன விளையாடுறியா, நீ தானே சொன்ன அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு நான் உங்ககிட்ட தான் வருவேன்னு, நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கலாம்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி பேச, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ அவனோட மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு இங்கே திரும்பி பார்க்க நம்ம ஹீரோயினும் பாய் ஃப்ரெண்டும் பேசுறது வெளியே இருக்க கேமரால ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. ஓ, இவனுக்கு கூட போறதுக்காக என்ன ஏமாத்தலான்னு ட்ரை பண்றியான்னு ஹீரோ நினைச்சுக்கிறான். இங்க பார்த்தா நம்ம ஹீரோயின் கத்துன்னு கத்தி சண்டை தான் போட்டுட்டு இருக்கா. உன்ன மாதிரி ஒரு மோரக்கட்டையெல்லாம் எனக்கு பிடிக்காது, ஒழுங்கா ஓடிடு, நீ என் ஃப்ரெண்டு கூடயே சேர்ந்து ஒன்னா இருந்துட்டு என்னை ஏமாத்தலான்னு பாக்குறியான்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கா. அந்த கதையை படிச்சனால நம்ம ஹீரோயினுக்கு எல்லாமே தெரியும்ல, இவன் பணத்துக்காக தான் ஹீரோயின் பின்னாடி வரான். ஹீரோயினோட அப்பா அம்மா ஒரு அளவுக்கு கொஞ்சம் பணக்காரங்க, ஸோ அதுக்காக இந்த பிளான் எல்லாம் பண்ணியிருப்பா. அது மட்டும் இல்லாமல் ஹீரோட பணத்தெல்லாம் ஏமாற்றி ஹீரோயின் கிட்ட இருந்து நிறைய இவன் வாங்கியிருப்பான். ஒழுங்கா அந்த பணத்தெல்லாம் திரும்ப கொடுத்துட்டு ஒழுங்கா ஓடிடுறா அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் எல்லாம் காட்ட ஆர்கியூமெண்ட் அதிகமாக போகுது. ஹீரோக்கு தான் கஷ்டமா இருக்கு. என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போறதை விட்டுட்டு இன்னும் எதுக்காக இவ என் கூட இருக்கா, என் பணத்தெல்லாம் எடுத்து அவனுக்கு கொடுக்கறக்காக பிளான் பண்றியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் திங்க் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோட அசிஸ்டன்ட்டும் ஆமா சார் ஏதோ ஒன்று நடக்குது, ஆனா என்னன்னு புரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம், அங்க பாத்தீங்களா அங்க ஆர்குமெண்ட் தான் போற மாதிரி இருக்குன்னு சொல்ல, அந்த ஆள் அடிக்கலான்னு கையை வாங்குறான். அந்த டைம் ஹீரோ வரான். என் பொண்டாட்டி கிட்ட உனக்கு என்னடா பேச்சுங்கிற மாதிரி வந்து நிக்க கூட அசிஸ்டன்ட் பையனும் நிக்கிறான். என்ன விளையாடுறியா, உனக்கு அவளுக்கு பிடிக்காது, போனா போட்டுன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டா, இப்ப பேங்க் கரப்ட் ஆயிடுச்சு, உன்னை டைவர்ஸ் பண்ண போறா, எதுக்கு அவ பின்னாடி போற அப்படிங்கிற மாதிரி இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் பேசுறான். ஓ, இவன் இருக்கானதான் இவன் நம்ம கிட்ட இப்படி பேசினாலான்னு சொல்லிட்டு சரி நான் அப்புறம் பாக்குறேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டான். ஹீரோயின் வந்து இது யாருன்னு சொல்லி கேட்க, இது என்னோட ஃப்ரெண்டு. ஓ, ஃப்ரெண்டா, சரி வாங்க வாங்க சாப்பிடலாம், நான் சாப்பாடு
சாப்பாடு ரெடி பண்ணி தரேன்னு சொல்ல யோசிச்சு பார்க்குறா. ஹீரோக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பான். அந்த ஃப்ரெண்டுக்கு ஹீரோயின்னா ரொம்ப பிடிக்கும். தங்கச்சி மாதிரி பார்த்துப்பான். அவனுக்கு சமைச்சு கொடுத்து நம்மளும் ஒரு பிரதர் மாதிரி பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு வீட்டுக்கு போய் என்னென்னமோ குக் பண்ணி எடுத்துட்டு வரா. டேய் இதெல்லாம் சாப்பிட்ற மாதிரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டு கேட்குறான். அதுக்கப்புறம் சாப்பிட்றாங்க. சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு, சாப்பாடு ரொம்ப டேஸ்டியா இருக்குடான்னு சொல்ல ஹீரோயின் அங்கே இருக்க ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு வரா. இவ என்னதான் பண்றா ஒண்ணுமே புரியலையேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆன்லைன்ல ஜாப் எல்லாம் தேடிட்டு இருக்கா. ஹீரோக்கு டவுட்டா இருக்கு, இவன் நடிக்கிறாளா இல்ல உண்மையாதான் இவ இப்படி இருக்காளான்னு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் மேங்கோஸ்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இந்தாங்கன்னு சொல்லி ஹீரோ கூட்டி விடுறா. ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக். முன்னாடி ஹீரோயினுக்கு மேங்கோஸ் பிடிக்காது, யாரோ ஒரு மெய்டு மேங்கோ கொடுத்தாங்கன்னு தூக்கி எறிவா. உனக்கு மேங்கோஸ்னா பிடிக்காதே, இப்ப எப்படி சாப்பிட்ற அப்படின்னு ஹீரோ கேட்க, ஐயோ அது வேற நான் மறந்தே போயிட்டேனே, அது நம்ம டேஸ்ட் இப்ப மாறும்ல, எனக்கு இப்ப மேங்கோஸ் பிடிக்கும், நல்லா இருக்கு சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லி எப்படியோ சமாளிச்சிட்டா. அப்புறம் அவள் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது, ஒன்று மீட் பண்ணுவான்னு. அந்த ஃப்ரெண்டு தான் அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ஹீரோயினை ஏமாத்தி அவகிட்ட இருந்து நிறைய பணம் வாங்கியிருப்பா. சரி ஓகே அவளை போய் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஹீரோயினும் போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப நேரம் ஆச்சு, அந்த ஃப்ரெண்டு வரவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டு அங்கே வரா. வந்த உடனே ஹீரோயின் கிட்ட, என்ன உனக்கு பேங்க் கரப்ட் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், உன் புருஷனுக்கு இப்போ டைவர்ஸ் பண்ணிட்டு நீ தனியாக வர மாதிரி ஐடியா இருக்கா இல்லை அவன் கூட இருக்க போறியா, இந்த மாதிரி பெரிய ஹோட்டல்லாம் உன்னால சாப்பிட முடியாது, நானே உனக்கு ஸ்பான்சர் பண்றேன், வேணுங்கிறத ஆர்டர் பண்ணிக்கோன்னு சொல்லி மெனு கடை கையில கொடுக்க, இதுல இருக்க எல்லாத்தையுமே கொண்டு வாங்கன்னு ஆர்டர் பண்றா. என்னது எல்லாமே சாப்பிட போறியா அப்படிங்கிற மாதிரி அவன் ஃப்ரெண்டு கேட்கறா. ஏன் இது கொடுக்கறதுக்கு உனக்கு பணம் இல்லையா, பணம் இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் என்கிட்ட நிறைய இருக்கு, அப்ப சரி எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிக்கிறேன், அப்புறம் அது மட்டும் இல்ல எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, என் புருஷன் பேங்க் கரப்ட் ஆயிடுச்சு கஷ்டப்படுறான், ஸோ நீ எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்க, என்னது இவ ரொம்ப வித்தியாசமா இருக்காளேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இவளை அசிங்கப்படுத்துற மாதிரி ஒன்னு பேச, சரி நான் சாப்பிட்டதெல்லாம் போதும், மீதி எல்லாத்தையும் எனக்கு பேக் பண்ணி கொடுத்துரு, நான் எடுத்துட்டு போயிடுறேன், அப்புறம் எதுக்கு என்ன வர சொன்னேன்னு சொல்லி கேட்க, நீ அவனை எப்போ டைவர்ஸ் பண்ண போற, டைவர்ஸ் பண்றதை பத்தி நான் இன்னும் யோசிக்கல, என்னோட லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா அதை நானே திங்க் பண்ணிக்கிறேன், இதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டு சொல்றா, மிஸ்டர் கியூ தெரியுமா ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காரு, நீ வேணா அந்த பார்ட்டிக்கு வா, இந்த இன்விடேஷனை வச்சுக்கோ, உன் ஹஸ்பண்டுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டு பாருன்னு சொல்ல, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, என்னோட லைஃப்ல என்ன பண்ணணும் நான் டிசைட் பண்ணிக்கிறேன், சரி ஓகே இந்த சாப்பாடு எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, என்னது இவ எப்போ பார்த்தாலும் சாப்பாடு பேக் பண்ணுறதுலேயே இருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறா ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கொஞ்சம் பணத்தை ஏமாற்றி ஹீரோயினும் வாங்கிட்டா, அங்கேருந்து கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஹீரோ தான் ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கான். என்ன நடக்குதுன்னு புரியல, வெளியே போன உன் ஒய்ஃப் இன்னும் வரவே இல்லை, எங்கேருந்து வரான்னு தெரியல, எப்போ வருவாளா இல்லை அவன் கூட போயிட்டாளான்னு தெரியலன்னு சொல்லி ஃப்ரெண்டு சொல்ல, அவள் வருவா பார்க்கலாம், அவள் அடுத்தது என்ன முடிவு பண்ணான்னு பார்க்கணும், ஸோ மாஸ்டர் கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல, சரி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், மிஸ்டர் கியூ நீதா அப்படிங்கிறது எப்போ வெளியே சொல்ல போறேன்னு சொல்ல, இப்போதைக்கு அதை பற்றி நான் எந்த ஐடியாவும் இல்லை, ஸோ அந்த பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம்ல அந்த பார்ட்டியில் நான் கியூன்னு தெரிஞ்சா போதும், அது வரைக்கும் வேணாம், 1 மந்த் வரைக்கும் என்னதான் பண்ணுறா என் ஒய்ஃப்னு நான் பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் அடுத்த டிசிஷன் சொல்ல, சரி இந்த மாதிரி ஒரு பில்டிங் இருக்கு, நீ இந்த மாதிரி பெரிய சிஓ அப்படிங்கிறது உன் ஒய்ஃபுக்கு மட்டும் இல்லை இந்த ஊரில் யாருக்கும் தெரியாது, ஸோ உன்னோட ஐடென்டி வெளியே வரக்கு நானும் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட் அந்த பக்கம் போயிட்டான். அப்புறம் ஹீரோக்கு ஹீரோயின் மேலே ஒரு டவுட், மாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்கலான்னு சொல்லிட்டு இவனுக்கு தெரிஞ்ச ஃபார்ச்சூன் டெல்லர் மாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என் ஒய்ஃப் ரொம்ப வித்தியாசமாக இருக்கான்னு சொல்ல, உடனே அந்த மாஸ்டர் சொல்லுவார், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், அவள் உடம்பு மட்டும் தான் அது, அவளோட உயிர் வேற அப்படின்னு சொல்ல, அப்படியான்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டான். இங்கே வந்து பார்க்க ஹீரோயின் பார்த்தா நிறைய சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கா. இது எல்லாம் உங்களுக்கு தான், என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தா சாப்பிடுங்க, இதுக்கப்புறம் என்ன வேணும்னு சொல்லுங்க உங்களுக்காக நான் ரெடி பண்ணி தரேன். அப்புறம் எதுக்காக அவளை ஏமாத்தினேன் தெரியுமா, அந்த ஜியாங்கி நல்லவ கிடையாது, என்னுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து என்னை ரொம்ப பழி வாங்கியிருக்கான்னு சொல்ல, மாஸ்டர் சொன்னது திரும்ப திரும்ப ஹீரோக்கு ஞாபகம் வருது, இவளோட உயிர் வேற அப்படின்னு. இதை பற்றி என்கிட்ட எதுவும் சொல்லலைன்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்க, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, உங்களை பத்திரமா நான் பார்த்துக்கிறேன், இதுக்கப்புறம் நீங்கள் பேங்க் கரப்ட் ஆச்சுன்னு யாராவது சொன்னாங்க அவ்வளோதான், நான் அவங்கள ஒரு வழி பண்ணிடுவேன், சரியா, சரி உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா சொல்லுங்க சாப்பாடு ரெடி பண்ணி தரேன்னு சொல்ல, எனக்கு எது வேணா இங்கே இருக்கிறதே போதும்னு சொல்ல, ஹீரோயின் ரொம்ப க்ளோஸாக ஹீரோ கிட்ட பேச ஹீரோக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கு. சரி இன்னைக்கு நைட்டு ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்கு, நீ என் கூட வரையான்னு சொல்ல, கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு நாள் கூட எங்கேயுமே என்னை கூட்டிகிட்டு போனதே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் நான் அவன் கூப்பிட்டுருக்கா, அவங்க கூட போகணும், சரி நான் போய் ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு வரேன், நான் போகிறேன் பாய்ன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. இவன் ரொம்ப வித்தியாசமா இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வந்து நிற்கிறா. ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கு அவளுக்கு அந்த ட்ரெஸ்ஸு. பின்னாடி பார்த்தா அவனால் அந்த ஜிப்பு போட முடியல. ஹீரோ கிட்டே ஹெல்ப் கேட்கலான்னு வர ஸ்லிப் ஆகி கீழே விழுக ஹீரோ டக்குன்னு பிடிச்சிட்டான். ஒரு செகண்ட் ஹீரோக்கே ஹீரோயினை பார்த்தோன்னே ஹாப்பி ஆயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹெல்ப் பண்ணுறான். இந்த ட்ரெஸ் ஓகேன்னா சொல்லுங்க, இல்லை வேற சேஞ்ச் பண்ணுமா, இல்லை இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப அழகாக இருக்குது, நீயும் ரொம்ப க்யூட்டாக இருக்க, இதே ட்ரெஸ் இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து பார்ட்டிக்கு போகிறதுக்காக கிளம்புறாங்க.
அந்த பார்ட்டியில என்னை பத்தி யாராவது ஏதாவது பேச அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. யாராவது உங்களை பத்தி ஏதாவது சொல்லட்டும் அப்ப இருக்க உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க போறா. இதுக்கு முன்னாடி இவ இப்படி இருந்ததில்ல, இப்ப டோட்டலா மாறிட்டா. பட் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவும் நினைக்கிறான். அதுக்கப்புறம் பார்ட்டிக்கு போறாங்க. அங்க பார்ட்டிக்கு போனா அங்க இருக்க எல்லாருமே நம்ம ஹீரோவுக்கு பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு. ஸோ ஹீரோயின் டைவர்ஸ் பண்ணிடுவான்னு பார்த்தா இன்னும் கூடவே சுத்திட்டு இருக்காளே, என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. இந்த பொண்ணுக்கு சும்மாவே அவனை பிடிக்காது, இப்ப பணம் இல்ல, அவனை மதிக்க கூட மாட்டா, இவளுக்கு ஆல்ரெடி வேற ஒருத்தரோட அஃபேர் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டே இருக்காங்க. அதுல பார்த்தா ஒரு ஃப்ரெண்டு வேணும்னே ஹீரோயினை இன்சல்ட் பண்ற மாதிரி ஹீரோ முன்னாடி பேசிட்டே இருக்க ஹீரோயினுக்கு கஷ்டமா இருக்கு. ஸோ ஹீரோ எதுவும் பேசல, சைலண்டா இருக்கான். இதை பார்த்துட்டு நீங்க தள்ளுங்க, இங்க பாருங்க என் ஹஸ்பண்டுக்கு பேங்க்ரப்ட் ஆச்சு, அதை பத்தி உங்களுக்கு என்ன, நான் என் ஹஸ்பண்டை டைவர்ஸ் பண்றதை பத்தி உங்களுக்கு என்ன ஆக்குற, நீ இதோட எத்தனை புருஷன் மாத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா ஹீரோயின் அந்த பொண்ணை இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுறா. அந்த பொண்ணுக்கே அசிங்கமா போச்சு. சுத்தி இருக்க எல்லாருக்கும் இந்த பதில் தான். என் ஹஸ்பண்ட் கூட என்ன நேரத்துலயும் நான் கூட இருப்பேன், அவனை விட்டு நான் போக மாட்டேன், எப்பயுமே நாங்க 2 பேரும் ஒன்னா தான் இருப்போம், அவன் ஏழையா இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, வாங்க நம்ம போலாம், இவங்க கிட்ட நமக்கு என்ன பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க அங்க இருந்து ஒரு புள்ள வரா. அந்த புள்ளைக்கு நம்ம ஹீரோ மேல ஒரு கண்ணு. ஹீரோக்கு எப்ப பேங்க் கரப்ட் ஆச்சோ அதனால அவங்க கூட ஒன்னா சேரணும், இவளை டைவர்ஸ் பண்ணிட்டு வந்துருவான்னு வெயிட் பண்ணிட்டே பக்கத்துல வர ஹீரோனுக்கு இந்த கேரக்டர் பத்தி தெரியுமே. இந்த லின்னுக்கு வேற நம்ம ஹீரோவை ரொம்ப பிடிக்குமே, 2 பேரும் வேற அவ்வளோ லவ் பண்ணாங்களே, என்னத்தான் பிடிக்காம கல்யாணம் பண்ணியிருப்பான், இப்ப என்ன பண்ணுவான், இவங்க கூட போயிருவானா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே ஹீரோ நிக்கிறா. ஆனா நம்ம ஹீரோ அந்த பொண்ணை கண்டுக்கவே இல்லை. அந்த பொண்ணு பாட்டு கொளறிட்டு இருக்கா. நான் என் ஒய்ஃபோட வந்திருக்கேன், நான் என் ஒய்ஃபை கூட்டிட்டு போறேன்னு சொல்ல, ஓ இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல, தேங்க்யூ, நான் என்ன ட்ரெஸ் போட்டாலும் நல்லா தான் இருப்பேன், அது ஒன்றும் நீ சொல்லணும் அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்க, என் ஒய்ஃபு எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணா போதும், வா போல அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டிட்டு போக, அவ்வளோ ஈஸியாக உன்னை விட்டுருவேனா, இரு சீக்கிரம் 2 பேரும் டைவர்ஸ் பண்ண வச்சுட்டு அவனை நான் எடுத்துக்கிறேன், எனக்கு அவன் வேணும் அப்படிங்கிற மாதிரி முறைச்சிக்கிட்டே நிக்கிறா அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பொண்ணும் நம்ம ஹீரோவை ஹக் பண்ணிட்டு இருக்க, இதை தள்ளி நின்று ஹீரோயின் பாக்குறா. பட் அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அந்த பக்கம் போயிட்டா. பார்த்தா ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டு, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ற, எனக்கு தான் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டேனே, இங்க பாருங்க அவன் கூட சும்மா தான் இருக்கா, உனக்கு அவளை பத்தி தெரியல, அவளுக்கு ஏற்கனவே ஒரு லவர் இருக்கு, அவனை ஏமாத்திட்டு போற கதை வெயிட் பண்ணிருக்கா, அவனை டைவர்ஸ் பண்ணாலும் நீ அதை பத்தி கவலைப்படாத, உனக்காக நான் இருக்கேன்னு சொல்ல, அவன் என் ஒய்ஃப், எனக்கு என் ஒய்ஃப் இருந்தா போதும், நீ எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்ல, என்ன விளையாடுறியா, நான் உன்னை எவ்வளவு லவ் பண்ணேன்னு உனக்கு தெரியும்ல, நான் போன கேப்ல தானே அவ உனக்கு கிடைச்சா அப்படின்னு சொல்ல, இங்க பாரு நீ நினைக்கிற மாதிரி இல்ல, நீ போர்ஸ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாவல, என்ன தானே இன்னும் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, நான் எப்போ சொன்னேன் உன்னை லவ் பண்ணுறேன்னு, எனக்கு என் ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக, அவ்வளோ ஈஸியாக உன்னை வாழ விட்டுருவனா, இரு மிஸ்டர் கியூவோட பர்த்டே பார்ட்டிக்கு நீயும் வருவீல, அந்த பார்ட்டியில் வச்சு உன்னை அசிங்கப்படுத்துற அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு நிற்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கே வர மறுபடியும் ஹீரோயின் எல்லாரும் இன்சல்ட் பண்ணுறாங்க. அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்தனே உன்னை விட்டுட்டு போயிட்டானா, ஆள் இல்லாமல் தனியாக வந்து நிற்கிற, இதுக்கு தாம்மா சொல்கிறது, பேசாமல் நீ உன் ஆள் கூட வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப இன்சல்ட் பண்ணுற மாதிரி ஒருத்தன் பேசுகிறான். திடீர்னு பார்த்தா இது எல்லாத்தையுமே ஹீரோ பின்னாடி நின்று கேட்டிருக்கான். ஹீரோயின் எதுவுமே பேசல, சைலண்ட்டாக இருக்கா. அதுக்கப்புறம் அவளே ஸ்டார்ட் பண்ணுறா, என்னை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நீங்களாம் ரொம்ப நல்லவங்களா, யோசிச்சு பாருங்க, உன் ஒய்ஃப் எங்க யார் கூட ஓடி போயிட்டால அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இன்சல்ட் பண்ற மாதிரி பேச அந்த 2 ஆளுகளுக்கும் பயமா இருக்கு. அதுக்குள்ள ஹீரோ வரா, நீ கரெக்டா தான் பேசியிருக்க, இதுக்கப்புறம் இந்த பார்ட்டியில நம்ம இருக்கணும்னு அவசியம் இல்லை, பார்ட்டிக்கு கூப்பிட்டாங்க வந்தாச்சு, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அப்படியே ஹீரோ அங்கேருந்து வந்துட்டான். ஸோ அந்த ஆளுகள் அந்த பக்கம் போயிட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட, நீ புதுசாக அவன் மாறி வந்திருக்கான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, ஐயோ இவனுக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சு போச்சா, இப்போ நான் என்ன பண்ணுவேன், அது நானே உங்ககிட்ட இதை சொல்லணும்னு தான் நினச்சேன், அது வந்துன்னு சொல்ல, முதல்லலாம் நீ இப்படி இருக்க மாட்ட, இப்போ நீ டோட்டலாக மாறிட்ட, இதுலேருந்தே தெரியுது நீ பழையபடி இல்லை, நீ மாறி தான் வந்திருக்க, ஷீஃபையா நீ மாறிட்ட கரெக்டா அப்படின்னு சொல்ல, ஓ இவன் இதை மீன் பண்ணுறானா, ஆமாம் 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 இப்போ உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்ல அவ்வளோதான்னு சொல்லிட்டு சமாளிக்கிறா. ஸோ போலாமா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, எனக்கு பசிக்குது இன்னும் நான் சாப்பிடவே இல்லைன்னு சொல்ல, பரவாயில்ல வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டுட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பிட்டான். அப்புறம் 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க. 2 பேரும் கேஷுவலாக வந்துட்டு இருக்கா. ஆப்போசிட்ல 2 பேர் போகிறத பார்த்துட்டு, ஐயோ பாஸ் வராருன்னு சொல்லிட்டு தள்ளி நிற்கிறாங்க. ஏன் நம்ம வீட்டில் பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் நம்மளை பார்த்தா ஒரு மாதிரி வித்தியாசமா, அது என்னை பார்த்தா ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க கேஷுவலாக தான் இருக்காங்க, உனக்கு தான் அப்படி தோணுதுன்னு நினைக்கிறேன். அப்படியா, இல்லை எனக்கு என்னமோ அவங்களாம் வித்தியாசமா என்னை பார்க்குற மாதிரி தான் இருக்கு, ஒன்றும் புரியலன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஸோ நீ ரொம்ப சிம்பிளாக இருக்கில்ல அதனால சரிவா நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு கூட்டிகிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து, இங்கே பார்த்தீங்களா எனக்கு ப்ரைஸ் மணி யாரும் சென்ட் பண்ணியிருக்காங்க, யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு குதின்னு குதிக்கிறா. அப்படியா, ஆமாம் ஆமாம் யாருன்னு தெரியல, ஆனால் எனக்காக பணம் அனுப்பியிருக்காங்க, நான் லக்கி ஆகிட்டேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லி சந்தோஷமாக பார்க்குறா. சரி இப்போ என்ன பண்ணலாம், ஹாட் பாட் ரெடி பண்ணலாமா, வீட்லேயே சமைக்கலாம், நானே சமைச்சு தரேன் ஓகேவா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. சரி ஓகேன்னு சொல்ல அதுக்கப்புறம் போய் குக் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோயின் குக் பண்ணிட்டு அதை ஹாட் பாட் ரெடி பண்ண டக்குன்னு பவர் அவுட்டேஜ் ஆயிடுச்சு. ஐயோ கரண்ட் கட் ஆயிடுச்சு, இப்போ இந்த சாப்பாடு எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசி
யோசனையா இருக்கு. வெயிட் பண்ணுங்க, நான் வேற ஏதாவது இருக்கான்னு சொல்லி பாக்குறேன்னு சொல்லிட்டு அங்க போய் ஏதோ செக் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோக்கு இது பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் அங்க இருக்க கேண்டில் எல்லாத்தையும் எடுத்து கேண்டில் லைட் டின்னர் மாதிரி ஃபுல்லா டேபிள் ஃபுல்லா அரேஞ்ச் பண்ணிட்டான். வாவ், இது கூட நல்லா இருக்கே, ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வரா. அங்க பார்த்தா ஏதோ ஒயின் பாட்டில் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஒயின் பாட்டில் நம்ம குடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வர, ஐயோ ஒயினா வேணாம், உனக்கு இதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்ல, அதெல்லாம் செட் ஆகும் கொடுங்கன்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு குடிக்கிறா. வேணா ரொம்ப பவரு, உனக்கு கஷ்டமாயிரும்னு சொல்ல, அதெல்லாம் அவ கேட்க மாட்டேங்கிறா. இல்ல இல்ல நான் ஃபுல்லா குடிப்பேன்னு சொல்லிட்டு ஃபுல்லா குடிக்க 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 அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் போன டைம் எவ்வளவு குடிச்சாலும் எனக்கு இந்த மாதிரி மண்டையில ஏறாது. இப்ப என்ன எனக்கு ஒரே மட்டையாற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே உட்காந்துருக்கா. அவளுக்கு ஒரு கிளாஸ் குடிச்ச உடனே அப்படியே டோட்டலா மாறிடுச்சு. ஹீரோவை பார்த்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு ஹேர் எல்லாம் ரெடி பண்ணிட்டு கொஞ்சம் செக்ஸியா அப்படியே ஹீரோட பக்கத்துல வர, ஐயோ இன்னைக்கு நான் மாட்டினேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோ அப்படியே அந்த ஷர்ட் எல்லாம் எடுத்து ஃபேஸை கவர் பண்றான். என்ன, எதுக்கு என்னை விட்டு போற? நீ ரொம்ப கியூட்டா இருக்க, ஹேண்ட்ஸமா இருக்க, எனக்கு ஒன்றும் ரொம்ப பிடிச்சிருக்கு, எதுக்கு என்னை விட்டு போறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு பிடிச்சி இழுக்கிறா. இன்னைக்கு கண்டிப்பா உன்னை விட மாட்டேன்னு சொல்ல, ஏய் வேணாம், நான் சொல்றதை கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சமாளிக்கிறான். பட் இருந்தாலும் ஹீரோயின் சும்மா இருக்க மாதிரி இல்ல, நான் சொல்றது நீ கேட்டுதான் ஆகணும் சரியான்னு சொல்லிட்டு அப்படி கிஸ் பண்ண ஆரம்பிக்க, அதுக்கப்புறம் ஹீரோவும் ஸ்டார்ட் பண்ணிட்டான். ரெண்டு பேரும் பார்த்தா கொஞ்சம் ரொமான்டிக்கா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்புறம் ஹாப்பியா இருக்கு ஹீரோக்கு. அப்படியே அவனும் ஸ்டார்ட் பண்ணிட்டான். ரெண்டு பேரும் அங்க அப்படியே கிஸ் பண்ணிட்டே இருக்க, அதுக்கப்புறம் வா அங்க போலாம், எலக்ட்ரிசிட்டி வந்துருச்சான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக மறுபடியும் ஸ்லிப் ஆகி அவ அப்படியே கீழே விழுகிறா. அப்படியே பிடிச்சி இழுக்கும் போது ஹீரோவோட ஷர்ட்ல வந்து ஒரு கிஸும் பண்ணிட்டா. அதை பார்க்கும்போது ஹீரோக்கு ஹாப்பியா இருக்கு. இதுக்கு மேலாம் உனக்கு சும்மா விட்டா அவ்வளவுதான்ட்டு மறுபடியும் அவன் கிஸ் பண்ண, ஒரு நிமிஷம் இரு நான் சரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போய் எலக்ட்ரிசிட்டி சரி பண்றேங்கிற பேர்ல சரி பண்ணிட்டா. எப்படி பாத்தீங்களா, பவரை நான் கரெக்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோவை ஹாக் பண்ணிக்கிறா. பரவாயில்ல, நீ டேலண்டா தான் இருக்க, சரி உனக்கு இப்ப லைட்டா ஒரு மாதிரி இருக்கும், நீ வந்து படுன்னு சொல்ல, அதுக்கப்புறம் கூட்டிட்டு போய் படுக்க வச்சுட்டான். படுக்க வச்சுட்டு கீழே இருக்க அவன் அண்டர் கிரவுண்டுக்கு வந்து பாக்குறான். அங்க எல்லாரும் பிஸியா இருக்காங்க. வந்தோடனே ஃபைல் எல்லாம் செக் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கான். சரி, நான் கேட்க சொன்னது எல்லாத்தையும் கேட்டியா, எல்லாத்தையும் விசாரிச்சியா? ஆல்ரெடி நான் எல்லாமே பார்த்துட்டேன்னு சொல்ல, அங்க பார்த்தா டிவியில டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கு, இங்க நைட்டு நடந்தது, அதாவது மேல நடந்தது. ஏய் அப்படின்னு சொல்ல எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கெல்லாம் டெலீட் பண்ணு, முதல்ல என்னோட வீட்டுல நடுவுல இருக்க கேமராவை நீ ரிமூவ் பண்ணு, அதுக்கப்புறம் இதெல்லாத்தையும் காப்பி பண்ணி என்னோட சிஸ்டம்க்கு மட்டும் அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்னமோ வர வர உனக்கு சிஸ்டர் இல்லாவ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு போல இருக்குன்னு ஃப்ரெண்டு கேக்குறான். அப்படிலாம் கிடையாது, அவளை பத்தி இன்னும் நான் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல, இல்ல எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு, உன்னை பார்த்தா அப்படித்தான் இருக்கு அப்படின்னு சொல்ல, ஹீரோ எதுவும் பேசல. இங்க பாரு, நான் சொன்னதை மட்டும் செய்யன்னு சொல்லிட்டு அமைதியா உட்காந்து ஃபைல் எதுவும் செக் பண்ணிட்டு இருக்கான். ஃப்ரெண்டு பையனுக்கு லைட்டா டவுட், இல்லடா நீ மாறிட்ட அப்படின்னு சொல்ல, நான் ஒன்றும் மாறல, உனக்கு என்ன வேலை கொடுத்தனோ அதை மட்டும் நீ பண்ணா போதும் சரியா, நாளைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை போய் செக் பண்ணி பார்க்கணும், ஸோ அதுக்கப்புறம் அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு வரேன்னு சொல்ல, இவ்வளோ பெரிய பிசினஸ் டைக் கூட இருக்க, நீ என்னன்னா இன்னும் வெக்கப்பட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஃப்ரெண்டு போயிட்டான். ஷர்ட்ல இருக்க லிப்ஸ்டிக் மார்க்கை பார்த்துட்டு ஹீரோக்கு அப்படியே ஹாப்பியா இருக்கு, லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான். காலையில ஹீரோயின் எந்திரிச்சு பக்காங்க ஹீரோவை காணும். இவன் எங்க போனா, நேத்து நைட்டு என்னதான் நடந்தது, நேத்து நைட்டு ட்ரிங்க் பண்ணோம், கரண்ட் போச்சு, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்லி திங்க் பண்றா. ஒண்ணுமே ஞாபகம் வரல. சரின்னு ஹஸ்பண்டை தேடிட்டு வந்து பாக்குறா, அங்க அவனை காணும். எங்க போனா அவன், என்னை விட்டு போயிட்டானா, எங்க போனானே தெரியல, வர வர சீக்கிரட்டா எங்கேயாவது போயிடுறான்ப்பான்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அங்க இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வரான் ஹீரோயின்காக. உனக்காக சாப்பாடு வாங்க போனேன்னு சொல்ல, ஸ்டீம் பண்ண பண்ணா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அவ எடுத்து கடிக்கிறா. அவ பண்ண கடிக்க நேத்து நைட்டு நடந்தது அப்படியே ஹீரோவோட கண்ணு முன்னாடி இப்ப வர மாதிரி இருக்கு. ஹீரோவை திரும்பி பார்க்க, உனக்கும் பண்ண வேணுமா, நீயும் சாப்பிட்றியா, ஏன் ஃபேஸ் ரெட்டா இருக்கு, உனக்கு ஃபீவரான்னு தொட்டு பாக்குறா. நார்மலா தான் இருக்கு டெம்பரேச்சர், அப்புறம் எதுக்கு உன்னோட ஃபேஸ் ரெட் ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்ல, அதுக்குள்ள ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வருது. அவ அப்பா அம்மா வருவாங்க போல, கால் பண்ணி கேட்கறா, உன் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கோம், அட்ரஸை கொடுன்னு சொல்ல, எனது என் வீட்டுக்கு வரீங்களான்னு சொல்ல, அங்க அவளோட பேரண்ட்ஸ் வராங்க. இந்த மாதிரி இடத்துலயே அவ இருக்கா, சி எவ்வளோ டர்ட்டியா இருக்கு இந்த இடம், இங்க போய் எப்படிதான் இருக்காலும், முதல்ல டைவர்ஸ் பண்ணிட்டு சீக்கிரம் வர சொல்லணும், இங்க இருக்கிறவங்க எல்லாம் வித்தியாசமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு அவங்க ரெண்டு பேரும் வராங்க. நம்ம ஹீரோட ஆட்கள் தான் அவங்கெல்லாம். அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு, வீடு பாரு எவ்வளவு அசிங்கமா இருக்குன்னு, சேச்சே சோஃபாவா இது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் உட்காந்துருக்க. ஹீரோயின் வரா, இன்னாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி காஃபி தண்ணி எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறா. வந்தவொடனே அவங்க சொல்றாங்க, இதுக்கு மேலே நீங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை, என்ன மாதிரி வீட்டுல இருக்கான்னு பாரு, டைவர்ஸ் பண்ணிட்டு சீக்கிரம் வான்னு சொல்ல ஹீரோயின் யோசிச்சு பாக்குறா. டைவர்ஸ் பண்ணிட்டு நான் இங்க கூட போனேன்னா என்னோட லைஃப் கண்டிப்பா மோசமா தான் போகும், கதைப்படி இவங்க ரெண்டு பேரும் நல்லவங்க கிடையாது, எப்படியாவது ஹீரோயினை பிரிச்சு கூட்டிட்டு போய் ஹீரோயின் பேர்ல இருக்க சொத்தெல்லாம் எடுத்துக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க, இவங்க ஒன்றும் பாசமெல்லாம் இருக்க மாட்டாங்க, அங்க போய் கொடுமை தான் படுத்துவாங்க, அதுக்கு பேசாம நம்ம இங்கேயே இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு இங்க இருக்கதான் பிடிச்சிருக்கு, நான் டைவர்ஸ் பண்ற ஐடியா எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. ஏன்னா டைவர்ஸ் பண்ற ஐடியா இல்லைன்னு சொல்லிட்டு இவன் கூட வாழ போறியா, பேங்க் கரெக்ட் ஆகி கையில பணம் இல்லாம இருக்கான், உன்னை எப்படி இவன் பாத்துப்பான், இந்த மாதிரி வீட்டுல எல்லாம் என் பொண்ணு இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, எனக்கு இவன் கூட இருக்கிறது ஹாப்பியா இருக்கு, ஸோ கண்டிப்பா நாங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல லைஃப் ரன் பண்ணுவோம், நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிப்போம்னு சொல்ல, என்ன நீ டோட்டலா மாறிட்ட, நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயின் கஷ்டமா இருக்கு, நான் இவங்க கிட்ட பேசுறேன், நீ கீழே போய் ஏதாவது வாங்கிட்டு வரியா அப்படின்னு சொல்லி அனுப்ப, ஹீரோக்கு புரியுது வேணும்னு தான் அனுப்புறான்னு, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிட்டான். இங்க பார்த்தா ஹீரோயின் அவன் போனதுக்கு அப்புறம் கத்த ஆரம்பிச்சிட்டா,
உங்களுக்குலாம் அறிவில்லையா? நான் எப்ப சொன்ன டைவர்ஸ் பண்றேன்னு? நான் இப்போதைக்கு டைவர்ஸ் பண்ற மாதிரி இல்ல. அவன் டைவர்ஸ் பண்ணாலும் அவன் எதுவும் எனக்கு கொடுக்க போறது இல்ல. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. அவன் கூட ஒண்ணா இருந்து அவன் பேர்ல இருக்க இன்னும் கொஞ்சம் பணத்தை நான் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்துடுறேன்னு சொல்லி போய் சொல்லுவா. இது எல்லாத்தையுமே ஹீரோவும் கேட்பான். ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. கேட்ட உடனே டக்குன்னு அந்த லைனை கட் பண்ணிட்டான். டேப்ல கனெக்ட் பண்ணி வச்சிருப்பான். ஸோ இவங்க பேசுறதை கேட்டுட்டு அப்செட் ஆயிடுச்சு ஹீரோக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து வேணும்னு இவங்களை வெளியே அனுப்புறக்காத இந்த மாதிரி போய் தான் சொல்லியிருப்பா. அப்படியா, சரி ஓகே, அப்போ நிறைய பணத்தை வாங்கிட்டு வா, வந்ததுக்கப்புறம் நம்ம செட்டில் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்ல, அப்போ இவளும் கிட்ட பணத்துக்காக தான் இருப்பா போல இருக்குன்னு சொல்லிட்டு கஷ்டமா இருக்கு. ஹீரோயினோட கார்டுக்கு ஒரு 500 மில்லியன் யுவான் சென்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோ அமைதியா இருக்கா. ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு ஹீரோயின் நீங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறா. நீங்க மறக்காம போயிருங்க, நான் சீக்கிரமா பணத்தெல்லாம் வாங்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு அவங்க கிட்ட வந்துடுறேன், ஓகேவா அப்படின்னு சொல்ல அவங்களும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வரா. கஷ்டமா இருக்கு. அமைதியா அப்படியே ஹீரோயினோட பக்கத்துல வர, வாங்க 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 உட்காருங்க, உங்களுக்கு புதுசா ஒரு ஐடியா கொடுக்குறேன், இந்தாங்க இதுல கொஞ்சம் பணம் இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க, 2 மில்லியன் அந்த 2 வேம்பியர்ஸ் கிட்ட இருந்து வாங்கிட்டேன்னு சொல்ல. 2 மில்லியனா? எதுக்கு? அதாவது சும்மா சொன்னா அவங்க தரமாட்டாங்க. உன்னை டைவர்ஸ் பண்றேன், அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருக்க கொஞ்சம் பணத்தெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன்னு போய் சொல்லி பிடுங்கிட்டு வந்துட்டேன். இந்தாங்க இந்தாங்க, இதை வச்சு சின்னதா ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணிக்கோங்க, இந்தாங்க இது உங்களுக்குன்னு சொல்லி கொடுக்க. அப்ப நீ அவங்க கிட்ட போய் தான் சொன்னியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கறான். ஆமா, நான் எதுக்கு உங்களை டைவர்ஸ் பண்ண போறேன், உங்களை டைவர்ஸ்லாம் நான் பண்ண மாட்டேன், உங்களை விட்டு போகவும் மாட்டேன்னு சொல்ல. இதுக்கப்புறம் நீ என்ன சொல்றியோ அதை நான் கேட்கறேன்னு சொல்ல. எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த வீடு நம்மளே வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கறா. அவ்வளவுதானே, வாங்கிட்டா போச்சுன்னு ஹீரோ சொல்ல. ஹீரோயின் அப்படியே தூங்கிட்டா. அதுக்கப்புறம் அவளை கொண்டு வந்து பெட்ல படுக்க வச்சு அவளை பார்க்கும்போது ஹீரோக்கு ஹாப்பியா இருக்கு. அவளோட ஹேர் எல்லாத்தையும் அப்படியே கரெக்ட் பண்ணி விட்டுட்டு அவளை பார்த்து பார்த்து ரசிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் காலையில ஆயிடுச்சு. ஹீரோயின் அப்பதான் கண்ணை திறந்து பாக்குறா. கையில போன் எடுக்கிறா. ஹீரோவோட நினப்பு வருது. இது வரைக்கும் அவனுக்கு நான் எதுவுமே வாங்கி கொடுத்ததே இல்லை, இன்னைக்கு அவனுக்காக ஸ்பெஷலா ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அவனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டே இருக்கா. அவனோட ஐடிக்குள்ள போய் செக் பண்ணி பார்க்க அது ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கு. பரவாயில்ல, ரொமான்டிக் ஆளுதான்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் பண்றா ஹீரோக்கு. நான் ஈவினிங் சாப்பிட வரமாட்டேன், நீங்க கொஞ்சம் லேட்டாவே வாங்க, நான் ஷாப்பிங் போறேன்னு சொல்லி மெசேஜ் பண்ணிருக்கா. அதை பார்த்தனே ஹீரோக்கும் ஹாப்பி ஆயிடுச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு அமைதியா அவனும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு கிஃப்ட் வாங்குறதுக்காக ஒரு மாலுக்கு போயிருப்பா. அங்க போய் ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு இருக்கா. அதே இடத்துக்கு போயிருப்பா. அங்க போய் ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு இருக்கா. அதே இடத்துக்கு நம்ம ஹீரோயினோட அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் கூட பார்த்தா அந்த பொண்ணு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு அவளும் வந்திருக்காங்க. 2 பேரும் புலம்பிக்கிட்டே வர அங்க பார்த்தா ஹீரோயின் நிக்கிறா. அங்க பாத்தியா அவ நிக்கிறா, நீ அவகிட்ட க்ளோஸ் அப்போ எப்படியாவது அவ புருஷனையும் அவனையும் பிரிச்சு விடணும், அதுக்கு நான் ஏதாவது ஐடியா பண்றேன், டைவர்ஸா பண்ண மாட்டேங்கிறா, இப்ப இருக்குது அவளுக்கு அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் க்ளோஸா இருக்க மாதிரி போட்டோ எடுத்து ஹீரோக்கு சென்ட் பண்ணணும்னு பார்க்க, வேணா அந்த ஆளு போய் எனக்கு இந்த மாதிரி டேஸ்ட் எல்லாம் பிடிக்காது, இப்படி இருந்தா தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவன் பின்னாடியே வரான். கரெக்டா ஃப்ரெண்டு வரா, வாடி வாங்குற மாதிரி சிரிச்சுக்கிட்டே ஹீரோயின் நிக்க. அதுக்கப்புறம் ஹீரோக்கு அந்த போட்டோ சென்ட் பண்ண. அதை பார்த்தனே ஹீரோக்கு அப்செட்டா இருக்கு. எந்த மால்ல அவங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு போகணும்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமா போறாங்க. இருக்க யாருக்கும் ஒன்றும் புரியல. என்னம்மா இங்க எதுக்கு வந்த? நான் எங்க வந்தா உனக்கு என்னன்னு சொல்ல, உன் கூட சாப்பிடலான்னு தான் வந்தேன், போன டைம் நீ ஏமாத்திட்டு போயிட்டீல, இன்னைக்கு விட மாட்டேன்டிங்கிற மாதிரி ஹீரோயின் ஏதாவது ஒரு பழி வாங்கணும்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்குறதுக்காக கூப்பிட்டு போயிட்டா. இந்த ஒயினை குடி நல்லா இருக்குன்னு சொல்லி கொடுக்க, வா ஒயினா எனக்கு ரொம்ப பிடிக்குமேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் குடிக்கிறா. ஹீரோயின் அந்த ஒரு கிளாஸ் ஒயினை குடிச்ச உடனே அப்படியே மட்டையாயிடுச்சு. அவளுக்கு கான்சியஸே இல்லாம இருக்கு. அவளுக்கு நல்லா ஊத்தி கொடுத்து எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட ஒன்னா இருக்க மாதிரி போட்டோ எடுத்து ஹீரோக்கு சென்ட் பண்ணுங்கிறக்காக இந்த ஃப்ரெண்ட் எல்லாத்தையும் பண்ணிருப்பா. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோவும் ஹீரோயினை தேடிட்டு மால் ஃபுல்லா சுத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த பாய் ஃப்ரெண்ட் பையன் வந்துட்டான். அவகிட்ட க்ளோஸா இருன்னு சொல்ல டக்குன்னு தோல்ல சாஞ்சுக்கிறா. அவளுக்கு ஹீரோ மாதிரி இருக்கு அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை பார்க்கும்போது. அப்படியே சிரிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருக்க, உனக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன், உன் நினைப்புல தான் இன்னும் நான் இருக்கேன், உன் மனசுல தான் நான் இருக்கேன்னு இன்னும் எனக்கு தெரியும், அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே க்ளோஸா இருக்க. திடீர்னு பார்த்தா ஹீரோ எப்படி இவங்க கடத்த கண்டுபிடிச்சு அங்க உள்ள வந்து பார்க்க, நல்ல ஹீரோயின் அவனை குனிய வச்சு மிதி மிதின்னு மிதிச்சுட்டு ஃப்ரெண்டை போட்டு கும்முன்னு கும்மிட்டு பாட்டில கையில வச்சுட்டு நிக்கிறா. ஹீரோ வேகமா வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்க அடிக்கலான்னு போறா. அப்பதான் ஹீரோ பார்த்துட்டு கின் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்க, என்ன நடந்தது இங்க அப்படின்னு சொல்ல. இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க உன்ன? நாங்க 2 பேரும் என்ன பண்ணோம், நல்லா பாரு எங்க மூஞ்சிய, இவதான் எங்களை அடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் புலம்பிட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஹீரோயினை கூப்பிட்டுட்டு கார்ல போயிட்டு இருக்கான் ஹீரோ. என்னாச்சு உனக்குன்னு சொல்லி கேட்க, அவ எனக்கு ட்ரிங்க்ஸ் கொடுத்து என்னை ஏமாத்த ட்ரை பண்ணா, ஆனா நான் கான்சியஸா இருந்தனால அவளை போட்டு கும்முன்னு கும்மிட்டேன் அவங்க 2 பேரையும், சரியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு ஹீரோக்கு கிஸ் பண்ண போக வேணாம்னு சொல்றான். இவ கேட்கவே மாட்டேங்கிறா. டீப்பா காருக்குள்ளேயே கிஸ் பண்ண ஆரம்பிக்க கிஸ் அப்படி லெந்தியா போயிட்டு இருக்கு. கிஸ் மட்டும் இல்ல, அப்படி ரொமான்டிக்கா இருக்கு அவங்க 2 பேருக்கு இடையில. ஒரு வழியா வீட்டுக்கும் வந்தாச்சு. டோர் ஓபன் பண்ணிட்டு காருக்குள்ள இருந்து இறங்க அப்படியே கிஸ் பண்ணிட்டு ஹீரோயின் அப்படியே தூக்கிட்டான். அதுக்கப்புறம் 2 பேரும் வீடு வரைக்கும் கிஸ் பண்ணிட்டு தான் போறாங்க. இது எல்லாத்தையுமே இங்க நின்று எல்லாரும் பாக்குறாங்க. ஐயோங்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் 2 பேரும் பெட்ரூம்குள்ள போயாச்சு. இனிமேல் என்னை விட்டுட்டு நீ ட்ரிங்க் பண்ண போன உனக்கு அடிதான் கிடைக்கும்
தேங்க்யூன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே கிஸ் பண்றான். ஹீரோயின் அப்படியே அமைதியா படுத்துட்டா, ஃபுல்லா மட்டையாயிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோ அவங்கள படுக்க வச்சுட்டு, உன்னோட தொல்லையா இருக்குது எனக்கு, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி பக்கத்துல போய் படுத்துட்டான். ஹாப்பியா இருக்கு ஹீரோக்கு ஹீரோயின் கூட அப்படி இருக்கிறது. ரெண்டு பேரும் ஒன்னா கிஸ் பண்ணிட்டு இருந்த மூமெண்ட் எல்லாமே ஹீரோவோட கண்ணு முன்னாடி வருது. அதுக்கப்புறம் ஹீரோயின் காலையில எந்திச்சு பாக்குறா, ரெண்டு பேரும் ஒன்னா இருந்த மாதிரி இருக்கு. என்னாச்சு, நாங்க ரெண்டு பேரும் ரொமான்டிக்கா இருக்க மாதிரி இருக்கு, நேத்து என்னதான் நடந்தது ஒண்ணும் புரியலையேன்னு சொல்லிட்டு அவ புலம்பிட்டே இருக்கா. போன் எடுத்து பாக்குறா, ஹீரோயின் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணிருப்பா. அந்த வேலைக்காக இன்டர்வியூக்கு வர சொல்றாங்க. ஐ, எனக்கு வேலை கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லிடலான்னு சொல்லிட்டு வந்து பார்க்க ஹீரோவை காணும். ஹீரோ பேர் சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா. அங்க ஹீரோவை காணும். இங்க கீழே பார்த்தா ஹீரோ உட்காந்துருக்கான். நேத்து ரெண்டு பேரும் ரொமான்டிக்கா இருந்ததை பத்தி ஃப்ரெண்டு ஓட்டிக்கிட்டு இருக்கான். டே, முக்கியமான பிசினஸ் டீலிங் இருக்கு, இன்னைக்கு நான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு வேகமா எந்திரிச்சு போக ஹீரோயின் கத்துன்னு கத்திட்டு இருக்கா ஹீரோவை காணும்னு. ஹீரோ பார்த்தா அங்க இருந்து, ஐயோ அவ என்ன தேடுவா, நான் போயிட்டு வரேன்னு சொல்லி கிளம்பிட்டான். வா, ஹீரோட பெட்ரூம் ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே சுத்தி சுத்தி பார்க்க கபோர்டை கரெக்டா ஓபன் பண்றா. வா, ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு டச் பண்ணலான்னு போக டக்குன்னு ஹீரோ வந்து நிக்கிறான். உனக்கு சாப்பாடு வாங்க போனேன்னு சொல்ல, அப்படியா, நேத்து என்ன நடந்ததுன்னு எனக்கு ஒன்றும் புரியல, நேத்து நான் ட்ரிங்க் பண்ணேன், என்னோட ஃப்ரெண்டு ட்ரிங்க் வாங்கி கொடுத்தா, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல, உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? இல்லையே, எனக்கும் எதுவும் ஞாபகம் இல்லை. நல்ல வேலை, அப்ப அதெல்லாம் கனவா இருக்கும் போல இருக்கு. சரி, நான் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன், ஜாப்காக நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்ல, என்ன வர சொல்லியிருக்காங்க, நாவல் ரைட்டர், நான் போயிட்டு வரவான்னு சொல்ல, உனக்கு பிடிச்ச வேலையை நீ பாரு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல, நானும் வேலைக்கு போனேன்னா கண்டிப்பா உன்னை சப்போர்ட் பண்ணுவேன், நீ ஒரு நல்ல இடத்துக்கு வருவ, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து முன்னேறலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. ஹீரோக்கு அதை கேட்கும்போது ஹாப்பியா இருக்கு. எனக்காக நீ ரொம்ப கஷ்டப்படுறியான்னு சொல்லி கேட்க, கஷ்டம்லாம் இல்லை, என் ஹஸ்பண்ட்காக நான் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன்னு சொல்ல, சரிவா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூக்காக ஹீரோயின் வேகமா வரா. அதே இடத்துல தான் நம்ம ஹீரோவும் இருக்கான். ஹீரோ பிசினஸ்க்காக அங்க வந்திருப்பான். ஸோ ஹீரோ வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கான். அங்க ஒரு ஆள் கிட்ட, அவர் பேரு வாங்கு. அவர் வந்து ஒரு சின்ன டீலர் மாதிரி. இந்த ஹீரோ வந்து பணக்காரன், வெளியே யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அவர் பேர்ல தான் பிசினஸ் ரன் பண்ணிருப்பான். ஹீரோயின் வந்து இங்க ஸ்கிரிப்ட்லாம் கொடுத்துட்டு அவளோட ஸ்டோரி எல்லாம் படிச்சுட்டு, பரவாயில்ல, நீ எல்லாத்தையும் பர்ஃபெக்டா பண்ணிருக்க, உனக்கு இந்த ஜாப் கன்ஃபார்மா, நீ சீக்கிரமாவே ஒரு நல்ல நிலைமைக்கு வருவ அப்படின்னு சொல்ல, தேங்க்யூன்னு சொல்லிட்டு ஹீரோ நாங்கள் வந்து கிளம்பிட்டா. எனக்கு வேலை கிடைச்சிச்சு, எப்படியாவது அவர்கிட்ட இதை பற்றி போய் சொல்லணும், அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணலான்னு போறா. திரும்பி பார்த்தா ஆப்போசிட்ல ஹீரோ வரான். ஹீரோவை பார்த்தோன்னே ஷாக்கா இருக்கு ஹீரோனுக்கு. நீங்க இங்கே என்ன பண்றீங்கன்னு சொல்லி கேட்க, அது இந்த மிஸ்டர் வாங்கோட அசிஸ்டன்ட் தான், நான் அதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன்னு சொல்ல, அசிஸ்டண்டா? ஆமான்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல அந்த வாங்குக்கு. வாங்க அப்படி முடிச்சுக்கிட்டே நிற்கிறான். நீங்க எங்க வந்த? நான் ஒரு இன்டர்வியூக்கு வந்தேன், ஒரு நிமிஷம் வா அப்படின்னு சொல்லி தனியா ஹீரோ கூட்டிட்டு போய், நீ இந்த மாதிரி ஒரு வேலை பார்க்குறேன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல, நான் இப்பதான் ஜாயின் பண்ணியிருக்கேன், அது மட்டும் இல்லாம இது கொஞ்சம் சீக்கிரட்டான வேலை, ஸோ அதனால யாருக்கிட்டையும் இப்போதைக்கு சொல்லாதுன்னு சொல்ல, ஓ அப்படியா, சரி சரி, ஓகே ஓகே, எனக்கும் இங்கே வேலை கிடைச்சிருச்சு. கிடைச்சிருச்சா? ஆமா ஆமா, நாவல் ரைட்டர், எனக்கு ஹாப்பியா இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் ஒரே இடத்துல ஒர்க் பண்றது. ஆனா ஒண்ணு, எம்ப்ளாயிஸ்ல இங்க லவ் பண்ணக்கூடாதான், கப்பிள்ஸா இருக்கக்கூடாதான், அதனால நான் உன் ஒய்ஃப்னு யாருக்கிட்டையும் சொல்லாத, கேட்டா நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி சமாளிச்சுக்கலாம், அப்புறம் வேலை போயிரும்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்ல, ஹீரோ ஓகே சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட சரி சரி ஓகேவா, மிஸ்டர் வாங்க இன்ட்ரோ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கூட்டிட்டு போய் பக்கத்துல நிக்க வைக்கிறான். ஹலோ மிஸ்டர் வாங், நாங்க ரெண்டு பேரும் ஓல்டு கிளாஸ்மேட், அவ்வளவுதான், மற்றபடி வேற ரிலேஷன்ஷிப்லாம் கிடையாது. சரி, இவருக்கு நல்ல வேலை போட்டு கொடுங்க, நான் வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு வந்து ஹீரோக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கா. இன்னும் அவன் வரலையே, அவனுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், எப்போ வருவான்னு தெரியல, எப்படியோ ரெண்டு பேருக்கும் வேலை கிடைச்சிச்சுன்னு சொல்லி ஹாப்பியா இருக்கு அவளுக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ வேணாம், உங்களுக்காக பார்த்து பார்த்து எல்லாத்தையும் குக் பண்ணி வச்சிருக்கேன், சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்ல, பரவாயில்லையே இந்த போருக்கு பார்க்க நல்லா இருக்குன்னு சொல்ல, சின்ன வயசுல இருக்கும்போது எங்க அம்மா எனக்கு அடிக்கடி இதுதான் செஞ்சு கொடுப்பாங்கன்னு ஹீரோன்னு சொல்றா. ஹீரோ சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி சைலண்ட் ஆயிட்டான். உங்களுக்கு இது பிடிக்கலையான்னு சொல்லி கேட்க, இல்ல சின்ன வயசுல நானும் இந்த மாதிரி தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்ல, சரி என் தாத்தாக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு ஹீரோ சொல்றான். அப்ப நம்ம நெக்ஸ்ட் டைம் தாத்தாவை மீட் பண்ணும்போது இது செஞ்சு கொடுக்கலான்னு சொல்ல, ஹீரோ டக்குன்னு யோசிக்கிறான். தாத்தா இறந்து போய் 2 வருஷம் ஆச்சு, உனக்கு மறந்துருச்சான்னு. ஐயோ, நான் மறந்து போயிட்டேனே, அந்த புக்கு படி, அந்த தாத்தாக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. நீ கவலைப்படாத, நம்ம இதை எடுத்துட்டு போய் தாத்தாவோட சமாதியில வச்சுட்டு வரலாம், ஓகேவா அப்படின்னு சொல்ல, ஓகேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஹாப்பியா இருக்கு ரெண்டு பேருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் காணும், அவன் பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். திடீர்னு இடி இடிக்குது, மழை பெய்யுது, கரண்ட் கட் ஆயிடுச்சு. ஹீரோயினுக்கு இருட்டுனா கொஞ்சம் பயம், குடுகுடுன்னு ஓடி வரா. கரண்ட் வேற போயிடுச்சு, இனிமேல் கரண்ட் போனா நீ பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு குட்டி டார்ச் எடுக்கிறா. என்ன பண்றேன்னு சொல்லி கேட்க, பாத்தியா டார்ச், இது இருக்கும்போது நம்மளுக்கு வெளிச்சம் வந்துடும், எப்படி ஐடியா, நான் இதை இப்பதான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி காட்டுறா. ஹீரோக்கு அதை பார்க்கும்போது ஹாப்பியா இருக்கு. அப்படியே இடி இடிக்க ஓடி வந்து ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறா. இதுக்கப்புறம் நீ பயப்படாத, இந்த டார்ச் உன் கையில இருக்கும்போது நீ எதுக்கும் பயப்பட வேணாம், நான் உன் பக்கத்துல தான் இருக்கேன், நீ இடிக்கு பயப்படும் போது இது உன் கையில இருக்கும்,
ஆர்ச்சி இருக்கும்போது நான் உன் கூட இருக்க மாதிரி ஓகேவா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லியிருப்பான். தேங்க்யூன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஹாப்பியா இருக்கு. நான் வாங்கின டார்ச்சி எனக்கே கொடுத்துட்டானேங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறான். அப்புறம் காலையில பார்த்தா 2 பேரும் ஒண்ணா படுத்திருக்காங்க. ஆஹா! இவன் எப்படி என் ரூமுக்கு வந்தான்? ஐயய்யோ! நேத்து நைட்டு வேற என்ன பார்த்து இவ என்ன நெனச்சிருப்பான்னு சொல்லிட்டு வேகமா டக்குன்னு எந்திரிக்கிறா. பேசாம ஓடி போயிடலான்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடிட்டா. ஹீரோ அங்கருந்து சிரிச்சுட்டு இருக்கான். தூங்கலன்னு நடிச்சுக்கிட்டு தான் இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ ஒர்க்குக்கு போயிடுறான். அந்த வாங் தான் மீட் பண்றாங்க. சார் உங்க கிளாஸ்மேட்டுக்கு இன்னும் என்னால முடிஞ்ச ஹெல்ப் எல்லாம் பண்றேன் சார். ஓகேவான்னு சொல்ல, அவ ஒன்னும் என் கிளாஸ்மேட்லாம் கிடையாது. அப்படியா சார்? அவ என் ஒய்ஃபு. ஒய்ஃபா? என்ன சார் சொல்றீங்க? ஆமா, அவ என்னோட ஒய்ஃபு. அவளுக்கு நீங்க ஸ்பெஷலா எதுவும் பண்ண வேணாம். ஆனா யாரும் அவள புல்லி பண்ணாம பாத்துக்கங்க. அது மட்டும் பண்ணீங்கன்னா போதும்னு சொல்ல, ஓகே சார், ஓகே சார், நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங் போகுது. எல்லாருமே அங்க இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் இருக்கா. புதுசா ஒரு கேரக்டர் வரான். இவன் பேரு லின்னு. லின்னு வந்த உடனே எல்லாருக்கும் சாப்பாடு காஃபின்னு எல்லாம் வாங்கி தந்து ஸ்பான்சர் பண்றான். ஹீரோயின் கிட்ட போய் பேசுறான். என்ன மறந்துட்டியா நீன்னு? யார் இவன் தெரியலையேன்னு சொல்லி ஹீரோயின் யோசிக்க, உனக்கு என்ன மறந்துருச்சா? நம்ம 2 பேரும் க்ளோஸா இருந்தோம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. நீனே என்ன பார்த்து இப்படி யோசிக்கிற? நான் தான் லின்னுன்னு சொல்ல, அப்படியா, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பார்த்த மாதிரியே தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்கிறா. அப்படியா, சரி சரி, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க, திடீர்னு ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணு தான் இந்த கதையோட ஆக்டர்ஸ். அவ வந்த உடனே கொஞ்சம் ஓவரா கெத்தா இருக்கா. ஹீரோயினை பார்த்த உடனே அவளுக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட வேணும்னே ஓவரா பேசுறா. உன் ஃபேமிலி பேங்க்ரப்ட் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதுக்காக இந்த மாதிரி வேலைக்கு வந்துட்டியான்னு சொல்லி கேட்க, எனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கு, அதனால நான் இங்கே வந்திருக்கேன். நான் எழுதுற ஸ்கிரிப்ட்ல உனக்கு ஏற்ற மாதிரி சீன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா நீ என்னோட ஸ்டோரியில தான் நெக்ஸ்ட் ஆக்ட் பண்ணணும், ஓகேவா அப்படின்னு சொல்ல, ஒரு டெலிவிஷன் ட்ராமா மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஷூட்டிங் நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆக போகுது. ஹீரோயின் தான் அதை பண்ணான்னு தெரிஞ்சனையும் அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் ஓவரா திமிராயிடுச்சு. ஹீரோயினை வேணும்னே புள்ளி பண்ற மாதிரி பேசுறா. லின்னுக்கு வேற இதை பார்க்கும்போது என்னடா இவ இப்படி பேசுறான்னு ஹீரோயினை திரும்பி பார்க்க, ஹீரோயின் நல்லா பதிலுக்கு பதில் பேசிட்டே இருக்கா. லின்னு தான் அந்த கதையோட ஹீரோ. சூப்பர்ப்பா, நீ கரெக்டா தான் பேசுற. எனக்கு என்னமோ இவ பேசுறதுல எந்த தப்பும் தெரியல. இவ சொன்ன மாதிரி அவுட்டோர் ஷூட்டிங் போகும்போது நமக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்துட்டு இவளையும் கூட்டிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அவனும் முறைக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோக்கு ஹீரோயினோட நினைப்பாவே இருக்கு. அவளோட பர்த்டே வேற வருது. அவளுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும். அந்த ஆக்ஷன்ல அவளுக்கு பிடிச்ச மாதிரி நெக்லஸ் ஒன்று வருது. ஸோ அந்த பர்பிள் கலர் அந்த மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிடுங்க. எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல, இப்போதைக்கு வாங்குங்க. அதுக்கப்புறம் நம்ம உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் அவளுக்கு கொடுத்துடலாம்ங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல, அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டான். சரி, ஃபியூச்சரில் அவளுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அவளுக்கு தேவையான எல்லாமே கரெக்ட் பண்ணணும். ஸோ பக்கத்து வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் கொஞ்சம் சரி பண்ணுங்க. அவளுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கணும் இந்த வீட்டில் அப்படின்னு சொல்ல, ஓகே சார்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. ஹீரோயினை பார்த்து தான் அவன் திங்க் பண்ணிருக்கான். இவ்வளோ நேரம் ஆச்சு, அவள் எங்கே போனான்னு தெரியல, இன்னும் வரவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பசிக்குது சாப்பிடலாமான்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்க, ஹீரோயின் அப்பதான் அவுட்டோர் ஷூட்டிங் போயிருப்பா போல இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. அந்த லின்னு தான் கூட்டிட்டு வரான். இன்னும் வரலையேன்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோ வெளியே நின்றுருக்க, கரெக்டாக ஹீரோயினோட கார் வருது. பாய்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க அந்த லின்னும் நம்ம ஹீரோவும் மறைச்சிக்கிறாங்க. நீங்க எனக்காக வெயிட் பண்றீங்களான்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, இல்லை நான் இந்த பக்கம் வந்து அவ்வளோதான்னு சொல்ல 2 பேரும் கையை பிடிச்சிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் அவுட்டோர் ஷூட்டிங் அடுத்த நாள் எல்லாருமே போயிட்டாங்க. அங்கே அந்த லின்னுக்கு சீன் இருக்கு. ஸோ அந்த ஹீரோயினும் லின்னும் பேசுற மாதிரி ஒரு சீனு. அந்த ஹீரோயினும் ரொம்ப திமிரு பிடிச்சவ, ஓவராகவே பண்ணிட்டு இருக்கா. அந்த சீனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு மிஸ்டர் வாங்கு. ஹீரோ தள்ளி நின்று பார்க்குறான். இது வரைக்கும் ஹீரோ இந்த மாதிரி வந்ததுல நம்ம ஹீரோயினுக்காக தான் வந்திருப்பான். ஹீரோயினோட கையில நிறைய திங்ஸ் இருக்கு. அதை பார்த்துட்டு ஹீரோ முறைக்க அந்த வாங்க வேகமா ஓடி போறான். டே இங்க வாங்கடா, எதுக்கு இந்த பொண்ணுகிட்ட இவ்வளோ கொடுத்துருக்கீங்க, எடுத்துட்டு போங்கடா அப்படின்னு சொல்ல, தேங்க்யூன்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த சீன் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த பொண்ணு ஹீரோயினுக்கு சொல்லணும். அந்த ஹீரோயின் திமிரு பிடிச்சவ, என் லிப்ஸ்டிக் எல்லாம் அழிஞ்சிரும், நான் அந்த மாதிரி கிசிங் சீன்லாம் ஆக்ட் பண்ண மாட்டேன், அதுவும் போய் இவனுக்கு அப்படிங்கிற மாதிரி கடுப்பா கத்திட்டு இருக்கா. ஏன்னா எனக்கு மட்டும் உங்க கூட ஆக்ட் பண்ணணும்னு ஆசையா, போறதுனா போடி அப்படிங்கிற மாதிரி நின்று பேசுறான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு போயிட்டா. ஹீரோனை கூப்பிட்டு இந்த சீன் நீ எனக்கு ஆக்ட் பண்ணி கொடுன்னு சொல்ல, நான் எப்படி ஆக்ட் பண்ண முடியும், எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாதுன்னு சொல்ல, நீ இதுக்கு பர்ஃபெக்டா இருப்பான்னு எனக்கு தோணுது, போய் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வா, ஆக்ட் பண்ணலான்னு சொல்ல, ஐயோ நான் எப்படி இந்த சீன்ல ஆக்ட் பண்ணுவேன், அதுவும் இல்லாமல் இந்த சீன்ல ஒரு கிசிங் சீன் வேற இருக்கு, நான் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் காஸ்டியூம்லாம் போட்டு வரா. உன் கண்ணை பார்த்தேன், என் முன்னாடி காதல் வந்தது, உன் மேலே எனக்கு அவ்வளோ ஒரு லவ் வந்துருச்சு, உன்னை பார்த்த உடனே அப்படியே நான் கீழே விழுந்துட்டேன், நீ எவ்வளோ அழகு, உன் கண்ணு என்ன மீனா அப்படின்னு சொல்லி டைலாக்கா பேசிட்டு இருக்கான். கிஸ் பண்ணலான்னு கிட்ட போக, ஐயோ வேணான்னு சொல்லிட்டு ஹீரோயின் பின்னாடியே போயிட்டு இருக்கா. ஹீரோக்கு இந்த சீனை பார்க்க கடுப்பா இருக்கு. வாங்கிட்ட போய் இந்த சீனை கட் பண்ணு, இதுக்கு அடுத்து இந்த சீனை ஷூட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ளேருந்து குதிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கு, அந்த சீனை சொல்லி அனுப்புறான். அதுக்கப்புறம் அங்கே கட்டுன்னு சொல்ல, என்னையா சீன் எடுத்துட்டு இருக்க, இந்த சீன் எனக்கு பிடிக்கல, வந்திருக்க அட்மாஸ்பியருக்கு நல்லா தண்ணிக்குள்ள போய் கீழே விழுகிற மாதிரி சீன் எடுங்கன்னு சொல்ல, அதுக்கப்புறம் போட்ல இருந்து கீழே குதிக்கிற மாதிரி சீனு. வேணும்னே லின்னுக்கு டேக் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. திரும்ப டேக் போயிட்டே இருக்கா. அவனாலே சுத்தமா முடியல. ஒரு 10 டைம் எடுத்தாச்சு.
இதுக்கு மேல முடியல. அவனுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. திரும்ப திரும்ப ரீடேக் போய்க்கிட்டே இருக்கு. அவனுக்கே கடுப்பாயிடுச்சு. டேய் இதுக்கு மேல என்னால முடியல. யாராவது இத என்ன மறுபடியும் குதிக்க சொன்னீங்க. என்னால குதிக்க முடியாது. நீங்களே இந்த சீன எடுத்துக்கங்கன்னு சொல்லி கடுப்பா அவன் கத்துறான். யாரோ வேணும்னு தான் இத பண்றாங்கன்னு அவனுக்கு புரியுது. ஹீரோ தான் இத பண்றாங்கிறது அவனுக்கு ஃபர்ஸ்ட் தெரியல. கண்டிப்பா யாரோ ஒருத்தர் தான் இத பண்றாங்க. அவங்களுக்கு இருக்குங்கிற மாரி யோசிக்க, சரி சரி ஓகே ஓகே எல்லாத்தையும் பேக்கப் பண்ணுங்கன்னு சொல்ல அங்கருந்து நடந்து வரான். குளிர்ல அப்படியே ஜன்னி வந்த மாரி வரான். ஹீரோயின் தான் ஹெல்ப் பண்ணிட்டு வரா. சரி என்ன பத்திரமா கூட்டிட்டு போய் வீட்ல உட்கார வச்சிடுறியான்னு சொல்ல, முதல்ல கார்ல போங்க டிரைவர் டிராப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஏத்தி விட்டா. 2 பேரும் க்ளோஸா இருக்காங்க. எப்படியாவது பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கிறான் ஹீரோ. அதுக்கப்புறம் அங்க போய் ஹீரோயின் கிட்ட பேசலான்னு போறான். ஹீரோயின் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்க, நீ எல்லாம் முடிச்சிட்டியான்னு சொல்லி கேட்க, இதோ நான் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். எனக்காக இங்க வந்தீங்களா? ஆமா உன்னை பிக்கப் பண்ணிக்கலான்னு வந்தேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்கே. மத்த ஒர்க்லாம் வேற எல்லாரும் பார்ப்பாங்க. நான் உன்னை கூட்டிட்டு போறேன் வான்னு சொல்ல, அவுட்டோர் ஷூட்டிங் ரொம்ப ஃபன்னா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இதை அட்டன் பண்றேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசுறா. ஹீரோக்கும் ஹாப்பியா இருக்கு. சரி சரி ஒர்க்கை முடிச்சிட்டு வா 2 பேரும் ஒண்ணா போலான்னு சொல்லிட்டு 2 பேரும் க்ளோஸா பேசிட்டு இருக்க, இது எல்லாத்தையும் தள்ளி நின்று அந்த லின்னு பாக்குறான். அவனுக்கு செம்ம கடுப்பா இருக்கு. ஹீரோயினை பழி வாங்கணுங்கிற மாதிரி முறைக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை அந்த ஷூட்ல வந்தவங்க எல்லாரும் தனியா விட்டுட்டு போயிட்டாங்க. காட்டுக்குள்ள ஹீரோயின் மட்டும் இருக்கா. வழி தெரியாம எங்கேயோ வந்துட்டா போல இருக்கு. இருட்டா இருக்கு, இடி இடிக்குது. அவளுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஹீரோக்கு ஃபோன் பண்ணி என்னை பிக்கப் பண்ணிக்கோங்க, நான் எங்க இருக்கேன்னு கூட எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டா. இதோ வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமா வரான். அப்படியே வந்துட்டு இருக்கும்போது ஃபோனும் கட் ஆயிடுச்சு. அங்க இருக்க சத்தத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்கு ஹீரோயினுக்கு. பயந்து போய் அப்படியே வந்துகிட்டே இருக்கா. நான் எங்க இருக்கேன் இருட்டா இருக்குன்னு. அப்பதான் ஹீரோ சொன்னது ஞாபகம் வருது. இந்த டார்ச் எப்பயுமே உனக்கு ஹெல்ப் பண்ணும். உன் பேக்லயே வச்சுக்கோ. இருட்டா இருக்கும்போது நான் உன் கூட இருக்க மாதிரி இருக்கும்னு சொன்னது. டார்ச் அடிச்சு அவ அப்படியே பாத்துக்கிட்டே நிக்கிறா. திடீர்னு பார்த்தா மேல இருந்து ஏதோ ஒருத்தர் வர்ற மாதிரி இருக்கு. ஒரு சின்ன ரோப்ல இறங்கி வந்து நம்ம ஹீரோயினை கண்டுபிடிச்சிட்டான். ஹீரோவை பார்த்த அடுத்த செகண்ட் அப்படியே மயங்கி கீழே விழுக, அப்படியே அவன் ஹக் பண்ணிட்டான். அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. அவளுக்கு செம்ம ஃபீவர் போல. ஹீரோ தான் பாத்துக்கிட்டு இருக்கான் பக்கத்துல இருந்து. ஹீரோட ஃப்ரெண்டு வரான். என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, வேணும்னு நம்ம ஹீரோயினை இந்த மாதிரி இங்க விட்டுட்டு போயிருக்காங்க. அதுக்கு காரணம் இந்த ஆக்டர்ஸ் தான். அவளோட இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துருவாங்கிற பயத்துல தான் இப்படி பண்ணியிருக்கான்னு சொல்ல, அவளுக்கு இருக்கு. அவ்வளோ ஈஸியா அவளை விடக்கூடாது. வேற ஏதாவது பண்ணணும். அவளை கண்டிப்பா பழி வாங்கணுங்கிற மாதிரி ஹீரோ போயிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோயின் காலையில கண்ணை திறந்து பார்க்க அங்க ஹீரோவை காணோம். அதுக்கு பதிலா லின் அங்க உட்காந்துருக்கான். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்க, நான் தான் உன்னை பாத்துக்கிட்டேன் பத்திரமா நைட்டு ஃபுல்லா. உன் ஹஸ்பண்ட்லாம் உன்னை விட்டுட்டு போயிட்டான். அவனை நம்பி எதுக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்க? நீ முதல்ல அவனை டைவர்ஸ் பண்ணுன்னு சொல்ல, இல்லையே நேத்து நைட்டு அவர் தானே என்ன சேவ் பண்ண மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுட்டே இருக்க, ஹீரோ கையில சாப்பாடோட வரா. உனக்காக சாப்பாடு எடுக்க தான் நான் போனேன் அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியும் என் ஹஸ்பண்ட் எப்பயுமே என் கூட தான் இருப்பாருன்னு சொல்ல, புடிச்சு லின்னு தள்ளி விட்டுட்டு ஹீரோ போய் அங்க உட்காந்துட்டான். ஹீரோயினுக்கு ஹாப்பியா இருக்கு. சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு லின்னு அங்க இருந்து கிளம்புறான். வராதங்கிற மாதிரி முறைச்சுக்கிட்டே ஹீரோ இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு சாப்பாடு கொடுக்க ஹீரோயினும் சாப்பிட்றா. சாரி நான் உன்னை விட்டு ரொம்ப தூரம்லாம் போல, உனக்காக சாப்பாடு எடுக்க தான் போனேன். நான் நேற்று நைட் உன்னை பத்திரமா கூட்டிட்டு வந்துட்டேன்னு சொல்ல, எனக்கு தெரியும் என்னை பார்க்க நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சிரிக்கிறா. யார் உங்களை பத்தி என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோ கஞ்சி கொடுக்குறான். அதையும் குடிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த ஆக்டர்ஸோட ஃபேமிலி ஃபுல்லாவே இப்போ பேங்க் கரப்ட் ஆயிடுச்சு. அவளுக்கு ஃபோன் பண்ணி அவங்க அப்பா கத்துன்னு கத்துறாரு. நீ யார்கிட்ட என்ன வம்பு பண்ணியோ, நீ நடிக்கவும் முடியல, வீடு ஃபுல்லா இப்ப லாஸ்ல போய்கிட்டு இருக்கு, உன்னாலதான்னு சொல்லி கத்த, இதுக்கு எல்லா காரணம் அவளாதான் இருக்கும். அவளே பேங்க் கரப்டான ஒரு ஃபேமிலியில இருக்கா. அவனால எப்படி என்ன பழி வாங்க முடியும்? கண்டிப்பா அவளை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த ஆக்டர்ஸ் பொண்ணு கத்திட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டா. ஹீரோ உனக்கு நான் சமைச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு எதுவும் சமைக்கலான்னு போக, இவனுக்கு சமைக்கலாம் தெரியுமாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ஹீரோயின் உட்காந்துருக்கா. அங்க பார்த்தா ஏதோ கையில சூடு வச்சு அப்படி இப்படின்னு போட்டு ஏதோ குக் பண்ணிட்டான். என்னன்னு பார்த்தா கறி போன ஆம்லெட் எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். இது என்ன பேர்ன் ஆயிடுச்சு, இது எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்ல, சாரி எனக்கு இதுதான் பண்ண தெரியும், சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குன்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேணா ஒரு நிமிஷம் உட்காருங்க நான் வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க போறா. ஒரு நிமிஷம் போய் டக்குன்னு குக் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்து டேபிள்ல வைக்கிறா. நூடுல்ஸ் இந்தாங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்னு சொல்ல, நீ எப்படி இவ்வளோ டேஸ்டியா சமைக்கிற, என்னால இப்படி சமைக்க முடியலன்னு சொல்ல, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் தூங்கிட்டு இருக்க, ஹீரோ வந்து அப்படியே இங்கே ரூம்க்கே வந்துட்டான். ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு அப்படியே படுத்துக்க, ஹீரோயினும் வந்து ஹக் பண்ணிக்கிறா. ஹீரோயின் கூட படுக்கிறது ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னு தெரியல உன் கூடயே இருக்கணும்னு தோணுதுன்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே ஹக் பண்ணிட்டு படுத்துட்டான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஹீரோ வந்து யாரையும் மீட் பண்ண போயிருக்கா. அங்கே ஒரு பொண்ணு வந்து பக்கத்தில் உட்காந்து க்ளோஸாக பேசுகிறா ஹீரோ கிட்ட. அதாவது அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறா போல இருக்கு. இது எல்லாத்தையும் ஹீரோயின் தள்ளி நின்று பார்க்க அவளுக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த பொண்ணுக்கிட்ட இழிச்சு பேசிக்கிட்டு இருக்கான். வீட்டுக்கு வரட்டும் அவனுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, அந்த பொண்ணு தொட்டு வேற பேசுறா. ஹீரோ தட்டி விடாம இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு ரொம்ப அப்செட்டா இருக்கு. ஒருவேளை அவனுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கோ, அவ கூட போயிடுவானோ, பரவாயில்ல விடு, நம்ம எப்படியாவது நம்மளோட உண்மையான லவ்வை மட்டும் அவனுக்கு காட்டினா போதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கே போயிட்டா. ஆனா ஹீரோக்கு அந்த பொண்ணெல்லாம் பிடிக்கல. பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, இதுக்கப்புறம் பிசினஸ் டீலிங்க்லாம் இந்த மாதிரி பொண்ணை கூப்பிட்டு வர்றதுக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்ப, அது சாரிம்மா அவன் ஏதோ தப்பா பேசிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பொண்ணு கிட்ட சமாளிக்கிறாங்க. அங்க பார்த்தா நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் அந்த ஃப்ரெண்டும் வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஏதாவது பழி வாங்கணும், என்ன பண்றதுன்னு தெரியல, இதை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணணும்
பண்ணணும்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹீரோயினை பத்தி பழி வாங்குறதுக்காகவே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. கரெக்டா ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். பார்த்தோன்னே அவனால சும்மா இருக்க முடியல. அடுத்து என் பொண்டாட்டி எப்படி கவுக்கலான்னு பாக்குறீங்களான்னு சொல்லிட்டு வேகமா வந்து அந்த ஆளு முகரையிலேயே ஒரு குத்து குத்த, ஐயோ இவ எதுக்கிட்ட நம்மள அடிச்சாங்கிற மாதிரி ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணிட்டாங்க. நைட்டு வந்து பார்த்தா ஹீரோயின் அப்படி கவுச்லேயே தூங்குறா. தூக்கிட்டு போய் பெட்ல படுக்க வைக்கலான்னு பார்க்க டக்குன்னு ஹீரோயின் எந்திரிக்கிறா. இங்கேயே தூங்கிட்டியான்னு சொல்லி கேட்க, ஆமா நான் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டே இருந்தேன்னா அதை தூக்கம் வந்துச்சு தூங்கிட்டேன், போர் அடிச்சுது. சரி ஓகே நீங்க இப்பதான் வந்தீங்களான்னு சொல்லி கேட்க, ஹீரோயினுக்கு ரொம்ப வேலை கொடுக்குறோமோங்கிற மாதிரி ஹீரோக்கு கஷ்டமா இருக்கு. நீ முதல்ல ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்ல, சரி ஓகே ஒரு நிமிஷம் இருங்க உங்களுக்கு ஒன்று காட்டுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு வீடியோ காட்டுறா. அதுல அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் இவ ஃப்ரெண்டும் கெஞ்சி கெஞ்சின்னு ஹீரோயின் கிட்ட கெஞ்சி அவங்களே அவங்க அடிச்சுக்கிற மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோ தான் கும்மி இந்த மாதிரி வீடியோ போட சொல்லி மிரட்டியிருப்பான். இதெல்லாம் பார்க்கும்போது ஹாப்பியா இருக்கு. அப்புறம் உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும் இன்னைக்கு நான் அப்படின்னு சொல்லி எதுவும் பேசலான்னு வர, ஹீரோ வந்து பேசாம நம்ம ஹீரோயின் கிட்ட உண்மையே சொல்லிடலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்லி ஆரம்பிக்கிறான். என்னதுன்னு சொல்ல, நான் அப்புறம் சொல்றேன் இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியலன்னு சொல்ல, சரி ஓகே அப்புறமா இவன் சொல்லட்டும் நம்ம எதுவும் இவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்க, என்னோட பெட்டு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம், ஸோ அதனால பெட்டை வந்து நான் வெளியே கொடுத்துட்டேன், நான் உன் கூட ரூம்ல படுத்துக்குவா அப்படின்னு சொல்லி கேட்க, வந்து பார்க்க ஹீரோட ரூம்ல வந்து பெட் இல்லை. சரி பரவாயில்லன்னு சொல்லிடுறா, என் கூடயே ஸ்டே பண்ணிக்கோங்கன்னு. அப்புறம் பார்த்தா பெட்டு கீழே அண்டர் கிரவுண்ட்ல இருக்கு. ஏன் நம்ம சார் பெட் இங்கே அனுப்பிட்டாரு ஒன்றும் புரியலன்னு சொல்லி எல்லாரும் புலம்ப, நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு புரியுது ஹீரோயின் கூட ஒன்னா இருக்கணுங்கிற கதை அவன் இதெல்லாம் பண்றான்னு. அதுக்கப்புறம் சரி ஓகே என் கூடயே ஸ்டே பண்ணிக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் ஓகே சொல்லிட்டா. ஹீரோவும் அங்கே உட்காந்துட்டு இருக்கான். அங்கே பார்த்தா மேலே அப்படி லைட்டை பாட்டெல்லாம் கழட்டி விட்டு உட்கார, ஹீரோயினுக்கு இதை பார்க்கும்போது ஐயோ என்னடா இவன் இப்படி உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிடுச்சு. அப்படியே ஓடி வந்து படுத்துட்டா. இவ படிக்கிற நாவல்லாம் நான் நிறைய செக் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி சிஓ இருக்கும்போது கொஞ்சம் டெம்ட் ஆவாங்க செட்யூஸ் ஆவாங்கன்னு பார்த்தா இவன் அவ பாட்டுக்கு படுத்துட்டான்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயினோட பக்கத்துல க்ளோஸா வர, டக்குன்னு ஹீரோயின் திரும்பி பார்க்க ஹக் பண்ணுவான் கிஸ் பண்ணுவான்னு எதிர்பார்க்க அவன் லைட் ஆஃப் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு போய் படுத்துட்டான். அட பாவி நீ எதுக்கு சரிப்பட்டு வரமாட்டாங்கிற மாதிரி ஹீரோயின் முறைக்கிறா. அதுக்கப்புறம் பார்த்தா தனித்தனியா படுத்திருக்காங்க. காலையில 2 பேரும் ஹக் பண்ணிட்டு ஒன்னா படுத்திருக்காங்க. ரொம்ப கியூட்டான மூமெண்டா இருக்கு. அப்புறம் காலையில நம்ம ஹீரோ பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்க, அவன் ஃப்ரெண்டு வரான். ஸோ உங்ககிட்ட ஒன்று பேசணும், சிஸ்டர் இல்லா கூட நேற்று நைட் என்ன ஒன்னா இருந்தியா ஜாலியா இருந்தியான்னு சொல்ல, இதுக்கப்புறம் அவளை பத்தி எதுவும் பேசாத அமைதியாருன்னு சொல்ல, அப்புறம் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், நம்ம சிஸ்டர் இல்லாவை பழி வாங்கறதுக்காக உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் உன்னோட தம்பி சேர்ந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, அப்புறம் அந்த லின்னு வேற யாரும் இல்லை நம்ம ஹீரோவோட ஸ்டெப் பிரதர் தான் போல இருக்கு. ஓ அப்படியா, அவன் என்ன வேணாலும் பண்ணட்டும், அவன் என்ன பண்ணாலும் அது நடக்காது, இது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும்னு சொல்ல, உன்னோட தம்பி தானே அவன், நீ அவன் கிட்ட பேசலால, அதெல்லாம் முடியாது, இப்போதைக்கு எனக்கு அவனுக்கு இடையில எதுவும் இல்லை, இந்த ஃபைலை நீ பத்திரமா வச்சுக்கோ, நான் மற்றெல்லாம் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறா நம்ம ஹீரோ. அடுத்து நம்ம ஹீரோயின் அங்க பார்த்தா அவ வெளியே வந்துட்டு இருக்கா. அவளோட பாய் ஃப்ரெண்டு வந்து கெஞ்சின்னு கெஞ்சுறான், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, இதுக்கப்புறம் கண்டிப்பா உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி நான் எதுவும் பண்ண மாட்டேன், என்னால ஆப்பிரிக்காலாம் போக முடியாது, என்னை காப்பாத்துன்னு சொல்ல, ஆப்பிரிக்கா போறியா என்னடா வளர்றன்னு சொல்லி கேட்க, உன் ஹஸ்பண்டுக்கு பேங்க் கரப்ட்லாம் ஆகல, அவன் முன்ன இருந்ததை விட பெரிய பணக்காரனா இருக்கான், நான் சொல்றதை கேளு, அவன் என்ன ஆப்பிரிக்கா அனுப்ப போறான், ப்ளீஸ் என்னை காப்பாத்துன்னு சொல்ல, ஒருவேளை அவன் போய் சொல்லியிருப்பானோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஹீரோயினுக்கு. வீட்டுக்கு அதை யோசிச்சுட்டே வரா. நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும், ரொம்ப முக்கியம், இதை பத்தி நான் உன்கிட்ட பேசணும்னு சொல்ல, சொல்லுங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த வீடை நான் வித்தலான்னு முடிவு பண்ணிட்டேன், நான் சின்ன லேண்டு வேற ஒரு பக்கம் வாங்கியிருக்கேன், அதுல ஒரு வீடு கட்டியிருக்கேன், உனக்கு சர்ப்ரைஸ், ஸோ அந்த வீட்டுக்கு நம்ம போகலான்னு சொல்ல, அப்படியா எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. பட் நீங்க அடுத்த கட்டத்துக்கு போகும்போது இன்னும் எனக்கு ஹாப்பியா இருக்கு, தேங்க்யூ, சரி போலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஓகே சொல்லிட்டா. அவன் கிட்ட மறைக்கிறானா இல்லையான்னு தெரியல, பார்க்கலாம் கண்டுபிடிக்கலாங்கிற மாதிரி ஹீரோயினும் யோசிக்க, அதுக்கப்புறம் இங்க அந்த லின்னும் நம்ம ஹீரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு சேர்ந்து கியூவோட பார்ட்டிக்கு கண்டிப்பா வரணும், அந்த இடத்துக்கு ஹீரோ வர வச்சு ஹீரோயின் அசிங்கப்படுத்தணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அவனை நானும் பழி வாங்கணுங்கிற மாதிரி லின்னு பேசிட்டு இருக்கான். என் அம்மாவை கஷ்டப்படுத்தினீங்களே, அந்த வீட்டை விட்டு விரட்டினீங்க, என் அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க கூட காசு இல்லாம கடைசியில இறந்து போனாங்க, உன்னை அவ்வளோ ஈஸியா விட்டுருவேனா அப்படின்னு வில்லத்தனமா டைலாக் பேசிட்டு இருக்கான். ஹீரோவை பழி வாங்குறதுக்காக தான் இந்த லின் ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கான் போல இருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோயின் 2 பேரும் வந்தாச்சு. இந்த வீட்டை விட்டு போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஹீரோயினுக்கு. எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு, மறுபடியும் உங்ககிட்ட பணம் வந்தா இந்த வீட்டை திரும்ப வாங்கிருங்க, எனக்கு இந்த வீட்டுல நிறைய மெமரிஸ் இருக்குன்னு சொல்றா. கண்டிப்பா இப்ப நான் போற வீடு உனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த வீட்டை விட்டு போறாங்க. ஹீரோயினுக்கு பிடிக்காம தான் அங்க இருந்து கிளம்புறா. அதுக்கப்புறம் இவங்க நம்மளை எங்க கூட்டிட்டு போறான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு கண்ணத்துல கை வச்சு யோசிச்சுட்டே போக, அங்க போய் பார்த்தா ஒரு பெரிய வீடு, செம்மையா இருக்கு வீடு, லக்ஸரியான ஒரு வீடு. அங்க பார்த்தா மெய்டு பாடி கார்ட்ஸ்னு எல்லாரும்
நிக்கிறாங்க. நம்ம எங்க வந்திருக்கோம்னு சொல்லி கேட்க, உள்ளவா போய் பேசலாம்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே கூட்டிட்டு வரான். ஹீரோயினுக்கு காலெல்லாம் தடுமாறுது, ஒண்ணுமே புரியல. அப்படியே அந்த வீட்டுக்குள்ள போறா. இந்த வீடு ரொம்ப அழகா இருக்கு. இது யாரோட வீடு? இது உன்னோட வீடுன்னு சொல்லி ஹீரோ சொல்றான். என்னோட வீடா? எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்ல, நான் உன்கிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிரு. அதாவது எனக்கு பேங்க் கரப்ட்லாம் ஆகல, எனக்கு பணம் நிறைய இருக்கு. ஸோ நான் சும்மா ஒரு பேங்க் கரப்ட் ஆன மாதிரி நடிச்சேன். அதுக்கான காரணம் என்னை சுத்தி நடக்கிறத பத்தி நான் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். நீ என்னை விட்டு போயிருவேன்னு எதிர்பார்த்தேன். பட் இப்போ வரைக்கும் நீ என் மேல உண்மையான லவ்வோட இருக்க, அது தெரிஞ்சுக்கிச்சு எனக்கு. இதுக்கப்புறம் உன்கிட்ட பொய் சொல்லி ஏமாத்தணும்னு எந்த அவசியமும் இல்லை. மற்றவங்களுக்கும் நான் பொய் சொல்லணும்னு இல்லை. ஸோ அதனால என்னை மன்னிச்சிருன்னு சொல்ல, அப்போ உண்மையாக உங்களுக்கு பேங்க் கரப்ட் ஆகலையா? இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். எனக்கு ஹாப்பியா இருக்கு. அப்புறம் நானும் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும், தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. நீங்க நினைக்கிற மாதிரி உண்மையான ஃபெய்யா நான் இல்லைன்னு சொல்ல, அது எனக்கு எப்பயோ தெரியுமேன்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்துல போறான். தெரியுமா? என்ன சொல்றீங்க? எனக்கு எப்பயோ தெரியும். உண்மையான பெய்யான் வீடை கிளீன் பண்ண மாட்டா, என் மேல லவ்வா இருக்க மாட்டா, அவன் மேங்கோ சாப்பிடவே மாட்டா. நீ அப்படிலாம் இல்ல, நீ எல்லாத்துக்குமே ஆப்போசிட்ல இருக்க. நீ எப்படி இருந்தாலும் சரி என்னோட ஒய்ஃப். உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உன்னை மட்டும் தான் லவ் பண்றேன், உன் கூட மட்டும் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டான். அப்புறம் வா வீடை சுத்தி காட்டுறேன்னு சொல்லி போய் காட்ட, அரை மணி நேரம் வீடு ஃபுல்லா சுத்தி சுத்தி ஹீரோனுக்கு கால் வலியே வந்துருச்சு. இதுக்கு மேல என்னால முடியல, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, இவ்வளவு பெரிய வீட்டை சுத்தி பார்க்கலாம் முடியலப்பான்னு சொல்ல, இதுதான் கடைசி பெட்ரூம் அப்படின்னு சொல்ல, பெட்ரூம் ரொம்ப கியூட்டா அழகா இருக்கு, இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் பெட்ரூம் ஷேர் பண்ணிக்கணும், உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, அது வந்துன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வைக்கப்படுறா. நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு, 2 பேரும் ஒன்னா தானே இருக்கணும், ஸோ அதனாலன்னு சொல்ல, எனக்கும் ஓகே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, 2 பேரும் கியூட்டா கிஸ் பண்ணி அப்படியே ரொமான்டிக்கா இருக்காங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோயின் கியூவோட பார்ட்டிக்காக ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணி சேஞ்ச் பண்ணி சூப்பர் கியூட்டா வரா. ஹீரோ கிஃப்ட் எல்லாம் பண்றான். அந்த கிஃப்ட் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. அந்த கிஃப்டோட காஸ்ட் மட்டுமே 1 பில்லியனா. 1 பில்லியனான்னு சொல்லி ஷாக்கா பாக்குறா. உனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும்னு உனக்காக பார்த்து பார்த்து வாங்கினேன், வா பார்ட்டிக்கு போடலான்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்ட்டிக்கு வராங்க. பார்ட்டி ஹாலில் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினை அசிங்கப்படுத்துறதுக்காக அந்த லின்னும் கூடவே நம்ம ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் சேர்ந்து அங்க நின்றுட்டு இருக்காங்க. மிஸ்டர் கியூவோட பார்ட்டி. கியூ எப்படி இருப்பாருன்னு தெரியல, அவர்கிட்ட நம்ம பிசினஸ் டீலிங்கை பத்தி பேசி கான்ட்ராக்ட் வச்சுக்கணும்னு சொல்லி தான் எல்லாருமே அந்த பார்ட்டிக்கு வந்திருப்பாங்க. ஹீரோ வரதை பார்த்து, உன்ன மாதிரி பேங்க் கரப்ட் ஆன ஒருத்தர் எதுக்கு இங்க வந்த, அதுவும் போய் இவளை கூட்டிட்டு வந்து, இவ உனக்கு லக்கி சாம் கிடையாது, உன்னோட லக்கி சாம் நான். இவளை அடிச்சு துரத்தி விட்டு டைவர்ஸ் பண்ணி நான் உன் பக்கத்துல எப்பயுமே இருப்பேன்னு சொல்லி எக்ஸ்கல் பண்ண சொல்ல, ஆல்ரெடி எங்களுக்கு பார்ட்டிக்கான இன்விடேஷன் இருக்கு, அதனால தான் நாங்க பார்ட்டிக்கு வந்திருக்கோம். ஸோ அதனால நீங்க 2 பேரும் வாயை மூடிட்டு அந்த பக்கம் போறீங்களான்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க, அங்க பார்த்தா மிஸ்டர் கியூவோட அசிஸ்டன்ட் வந்தாச்சு. அடுத்து மிஸ்டர் கியூ நம்ம எல்லாரும் பார்க்க போறோம்னு சொல்ல, மிஸ்டர் கியூ உங்களுக்காக இங்க வந்திருக்காரு, கண்டிப்பா அவர் வந்து உங்களுக்காக 4 வார்த்தை பேசுவாருன்னு சொல்ல ஹீரோ போறான். அங்க இருக்க எல்லாரும் சொல்றாங்க, மிஸ்டர் கியூவோட இடத்துக்கு இவன் எதுக்கு போறான், இவன் எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி அசிங்கப்பட்டு வர போறான், மிஸ்டர் கியூவோட இடத்துக்கு அவன் போறான், அசிங்கப்பட்டு வெளியே வர போறான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஹீரோ பத்தி பேசுறாங்க. ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்கு இவர் இந்த மாதிரிலாம் பண்றாருங்கிற மாதிரி யோசிக்க, அப்புறம் ஹீரோ சொல்றான், உங்க எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு உண்மையை சொல்லணும், மிஸ்டர் கியூ வேற யாரும் இல்லை, நான் தான். என்னோட ஐடென்டிட்டியை நான் மறைச்சதுக்கான காரணம் என்னை சுத்தி நடக்கிறத பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு, எத்தனை பேர் என் பணத்துக்காக என் கூட இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும், உண்மையான அன்போடு என் கூட இருக்கிறது என்னோட ஒய்ஃப், எப்பயுமே அவ என் கூட தான் இருப்பா, என்னை விட்டு போகவே மாட்டான்னு சொல்லி ஹீரோயின் அப்படியே கூப்பிட ஹீரோயின் அங்கேருந்து வரா. ஸோ இதுக்கப்புறம் என்னோட பிஸ்னஸ் எல்லாமே என்னோட ஒய்ஃபுக்கு தான், ஒய்ஃப் பேர்ல எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கியூட்டா கிஸ் பண்ண எல்லாரும் கிளாப் பண்றாங்க. அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு, அவ அப்படியே புலம்பிக்கிட்டே அங்கேருந்து கிளம்பிட்டா. அப்புறம் நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போக ஆஃபீஸ் எல்லாம் பரபரப்பா இருக்கு. மிஸ்டர் கியூவோட ஒய்ஃப், நீ எவ்வளோ பெரிய பணக்காரி, நீ எதுக்குமா இங்க ஒர்க் பண்ண வரேன்னு சொல்ல, இங்க பாருங்க இந்த ஒர்க் எனக்கு பிடிச்சி நான் பண்றது, தயவு செஞ்சு என்னை யாரும் பிரிச்சு மட்டும் பார்க்காதீங்க, எப்பயுமே உங்களை ஒருத்தியா எப்பயும் போல ஹாப்பியா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன்னு சொல்ல, ரொம்ப ஹாப்பியா இருக்கு, உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்ல, நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம கம்பெனியை பெரிய நிலைமைக்கு கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு ஹாப்பியா எல்லார்கிட்டையும் பேசுறா. எல்லாருக்கும் ஹாப்பி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹீரோயின், ஐயோ என்னோட பழைய ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் நான் பழைய வீட்டிலே விட்டேன், போய் எடுத்துட்டு வந்துடலாம், அந்த வீட்டை அவர் வித்திருக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு வேகமா அந்த வீட்டுக்கு வரா. ஹீரோக்கு ஃபோன் பண்ணி பேசுறா, நான் பழைய வீட்டில் தான் இருக்கேன், ஆக்சுவலி ஸ்கிரிப்ட் எடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, பார்த்து பத்திரமா போகணும்னு சொல்ல, திடீர்னு பார்த்தா கழுத்துல யாரோ கத்தி வைக்கிற மாதிரி இருக்கு. அந்த லின்னு தான். என்ன பிரதர் உனக்கு என்ன மறந்துருச்சா, உன் பொண்டாட்டி உனக்கு வேணா நீ மட்டும் தனியா வான்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண, ஹீரோயின் அங்க பிடிச்சி கத்தி வச்சுட்டு பக்கத்துல உட்கார வச்சிருக்கான். ஸோ ஹீரோ அங்க வந்துட்டான். பரவாயில்லையே உன் பொண்டாட்டிக்காக நீ இந்த இடத்துக்கு வந்துட்டியே அப்படின்னு சொல்ல, தனியா தான் வந்திருக்கியா, என் அம்மாவை என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க, அவ்வளோ ஈஸியா உன்னை விட மாட்டேன்னு சொல்ல, ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல, என்னது 2 பேரும் அண்ணன் தம்பியாங்கிற மாதிரி யோசிக்க, உன்னை பழி வாங்கணும் தான் இத்தனை நாளா சுத்திட்டு இருந்தேன், உன் பொண்டாட்டி வசமா வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்டா, கண்டிப்பா உங்களுக்கு சந்தோஷமா வாழ விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்தி அப்படியே கிட்ட கொண்டு போறான். திடீர்னு பார்த்தா கரண்ட் போயிடுச்சு. என்ன கரண்ட் போயிடுச்சுன்னு அவன் கேட்க, இது பழைய வீடு
விடு அப்பப்போ இப்படிதான் போகும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி கத்தி எடுத்து ஹீரோயினை குத்தலான்னு போக டக்குன்னு ஹீரோயினோட கையை பிடிச்சி தர இழுத்துட்டு வந்துட்டான். 2 பேரும் ரூம்குள்ள வந்துட்டாங்க. ஹீரோட ரூமுக்கு வேகமா கபோர்டு ஓபன் பண்ணிட்டு அப்படியே அடியில கூட்டு போறான். அண்டர் கிரவுண்ட்ல வீடு இருக்கிறது அப்பதான் தெரியுது. உள்ள போய் அங்க இருக்கிற அந்த கேமரா ஆன் பண்ண இந்த லின்னிங் இவங்களும் தேடி தேடி அலையிறான். இது என்னடாலும் ஒன்றும் புரியாம ஹீரோயின் பார்த்துட்டே இருக்கா. அங்க இருக்க லைட் மேல போய் கையை வைக்க சாக் அடிச்சு அப்படி கீழே விழுந்துட்டான். ஐயோ அவனுக்கு சாக் அடிச்சிருச்சு. எத்தனை நாள் சொன்னேன் இதெல்லாத்தையும் சரி பண்ணுன்னு, நீ சரி பண்ண மாட்டியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கத்துறா. ஹீரோ சிரிச்சுட்டே அங்க பாரு என்ன நடக்குது. ஆமா எனக்கு ஒன்றும் புரியல. இந்த அண்டர் கிரவுண்ட் எங்க எப்படி வந்தது? இந்த பெட் உடஞ்சு போச்சுன்னு சொன்ன, இது எப்படி இங்க வந்ததுன்னு சொல்ல, இது நான் போய் தான் சொன்னேன் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு. அப்பா எனக்கு ஹாப்பியா இருக்கு, எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஹீரோயின் சொல்றா. உண்மையா உனக்கு பிடிச்சிருக்கா? ஆமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சிரிச்சுக்கிட்டு இருக்க? ஆமா எனக்கு சிரிப்பு தான் வருதுன்னு சொல்ல, அதுக்குள்ள லின்னை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்ப நம்ம ஹீரோயின் அவளோட அந்த ரைட்டிங்ல ரொம்ப கியூட்டா அப்படியே பெரிய ஆளா ஆயிட்டா. ஸோ எல்லா வேலையும் அவ தான் பாக்குறா. ஹீரோவை ரசிச்சுக்கிட்டே இருக்கா. 2 பேரோட லைஃப் இப்ப ரொம்ப ஹாப்பியா போய்கிட்டே இருக்கு. ஸோ நம்ம ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஹீரோயினை பாக்குறதுக்காக வரான். 2 பேரும் அந்த பழைய வீட்டுல தான் இன்னும் இருக்காங்க. எதுக்கு இந்த பழைய வீட்லயே இருக்க, நமக்கு பிடிச்ச நம்மளோட வீட்டுக்கு போலாமான்னு சொல்ல, எனக்கு இந்த வீடு தான் பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. ஸோ எனக்கு இந்த மாதிரி லைஃப் தான் பிடிக்கும், நம்ம 2 பேரும் இப்படியே இருக்கலாம், இந்த வீட்லயே இருக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோக்காக கியூட்டா குக் பண்ணி கொடுக்க, ஹீரோ அதை சாப்பிட்டுட்டு பழைய டேஸ்ட் அதே மாதிரியே இருக்குன்னு சொல்ல, எப்பயுமே இந்த டேஸ்ட் மாறாது, நம்ம லவ் மாதிரின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் கியூட்டான ஒரு ரொமான்டிக் மூமெண்ட்டோட இந்த மூவியை இங்கே முடிச்சிருக்காங்க. ரொம்ப அழகான ஜாலியான மூவி, காமெடியான மூவி. எனக்கு இந்த மூவி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. லவ் காமெடின்னு எல்லாமே கலந்துருக்கு. ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு மூவி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு மூவி எடுக்கிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு மறக்காம சொல்லுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். தேங்க்யூ.